ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப சோர்வா இருக்கீங்க? இத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு, இனிமேல் வேற 2 மணி நேரம் சொல்றாங்க, எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் அப்படிலாம் யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்ததான தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லுகிறேன். ஃபெலிக்ஸ் பிரதர் அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஜோசுவா அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். செல்வகுமார் அண்ணன் எங்களோட வந்திருக்காங்க ஃபேமிலியாக, அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவன் யாரை கொண்டும் எப்படியும் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நான் சாட்சி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோபு 42வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். சகலம் அப்படிங்கும் போது என்ன வருது? எல்லாமே. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? எல்லாமே, ஒன்று கூட குறைவானதில்லை. சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில சகலத்தையும் செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம். சில சமயங்கள்ல நம்மளால செய்ய முடிய மாட்டேங்குது. எல்லாமே இப்போ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னா மேக்ஸுக்குரியதை மட்டும்தான் சொல்லி தருவாங்க. சயின்ஸ்னா சயின்ஸுக்கு, தமிழ்னா தமிழ் மட்டும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும். இப்படி தான் நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு வர்றோம். அதுதான் உலகத்தில் உள்ள நீதியாக இருக்குது. எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னா பைத்தியம் ஆயிடுவாங்க. அது உண்மையா இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். நம்மளோட ஆண்டவர் டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து செய்கிற தகப்பன் அல்ல. அவர் சகலத்தையும் உண்டாக்கின தகப்பன். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவன் எங்களையும் தெரிந்து கொண்டார். என்னோட சாட்சியிலேருந்தே நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். நாங்கள் 2 பேரும் 2008 பீகார் போனோம். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் தொடர்ந்து பீகாரில் இருந்து ஊழியம் செய்யும்படியாய் தேவன் உதவி செய்தார். தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோட ஊழியத்து பெயர் என்ன அப்படின்னா, ஆசா மிஷன் சர்ச் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆசா அப்படிங்கிறது ஹிந்தி வேர்டு தான். அது இங்கிலீஷில் ஹோப்புன்னு சொல்லுவாங்க, தமிழில் நம்பிக்கை ஊழியங்கள். அதை ஹிந்தியில் ஆசா மிஷன் அப்படி சொல்லி வச்சுருக்கிறோம். தேவனுடைய மேலான கிருபையினால் தேவன் எங்களை நடத்தி வருகிறார். அவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் பிறப்புலேருந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் பாரம்பரிய இந்து குடும்பத்தில் பிறந்து பாரம்பரிய முறையின்படி வளர்க்கப்பட்டு வந்தேன். எங்கள் அப்பா ஒரு கோயில் பூசாரியாக இருந்துக்கிட்டே கவர்மெண்ட்டில் டிரைவராக எங்கள் அப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க, நான் 3வது பிள்ளையாக பிறந்தேன். நான் பிறந்த உடனே தான் எங்கள் அப்பாவுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சதுனால எங்கள் வீட்டில் எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும், இந்துக்கள்லாம் ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா இவ்வளோ நல்லா வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எல்லாருமே எங்களோட சொந்த பந்தம் எல்லாரும் இவ பிறந்ததுக்கப்புறம் தான் இவங்க அப்பாவுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன கவலை இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை, அதாவது அவங்க செய்கிற அந்த சாமி பூஜைகள்லாம் செய்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக, எப்போ நான் செய்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம், நான் உங்களோடே இருப்பேன், நான் இந்த ஊழியங்களையெல்லாம் அந்த பூஜைகள்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாக்கு கொடுத்துட்டு அவங்களோடே இருந்தேன். எங்கள் ஊரில் காலேஜ் எல்லாம் அப்போ கிடையாது. அதனால் எனக்கு ஊர் திருத்துறைப்பூண்டி, வேளாங்கண்ணி பக்கம் திருத்துறைப்பூண்டி. அந்த நாட்களில் காலேஜ் கிடையாது, ரொம்ப தூரம் போகணும். அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும். அப்போ நான் ஹாஸ்டலில் போய் போயிட்டேன்னா இந்த பூஜைகள்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் 12th படிப்பை முடிச்சுக்கிட்டு டெய்லரிங் கற்றுக்கிட்டேன். டெய்லரிங்கில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதும் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் தையல் டீச்சராக ஒரு வேலை கிடச்சிச்சு. ஹல்லேலூயா. ஆனால் அப்போ நான் பக்கா ஹிந்துவாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மகளிர் காவல் நிலையத்தில் அப்போ தான் ஆட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ போலீஸாலாம் வேலை செய்ய வேணாம், உனக்கு ஏற்கனவே இருக்கிறதான இந்த டீச்சர் வேலையே போதும் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு ஆசை உண்டு. மகளிர் காவல் நிலையத்தில் கவுன்சிலராக எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. பைசாவுக்காக இல்லை, அது ஒரு சோசியல் ஒர்க் மாதிரி. அதையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் டெய்லரிங் இன்ஸ்டியூட் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். தையல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காரியங்கள்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன பலவீனங்கள் வரும்.
அது ஏன் இந்த பலவீனங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பலவீனம் ரொம்ப அதிகமாயிட்டு, ரொம்ப அதிகமாக என்னால் நடக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ இந்துவாக இருந்ததுனால நிறைய ஜாதக காற்றங்கள்லாம் போய் எங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சு பார்த்தபோது அவர் சொல்லிட்டாரு, ஆயுள் ரேகை முடிஞ்சிருச்சு, இனிமேல் இவ பிழைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு வருத்தம் ஐயோ அம்மா அப்பா என்னையே நம்பி இருக்காங்க, நானும் அம்மா அப்பாவுக்கு எப்படியாவது பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினச்சேனே, இந்த பூஜையெல்லாம் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி நான் மறிக்க போகிறேனே அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய பயமாக இருந்துச்சு. என்னோட கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை குத்திருப்பேன். ஏன் அப்படின்னா எங்களோட பாட்டிகிட்ட கேட்டேன், ஏன் பாட்டி நீங்கள் பச்சை குத்திருக்கீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, இறந்த பிறகு யமதர்மராஜா கேட்பான், எனக்காக நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பச்சையை குத்தி நம்ம காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது பரலோகம் போகணும்னு ஒரு ஆசை. அதனால நம்ம சாகிறதுக்குள்ளே போய் பச்சை குத்திடணும் அப்படின்லாம் பச்சையெல்லாம் குத்திட்டு மரணத்துக்கு தயாராக இருந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, ஜோசியக்காரங்க கைவிட்டுட்டாங்க. நிறைய கோயிலுக்கு போய் பார்த்தோம், ஆனால் கோயிலுக்கெல்லாம் போயும் என்னோட சரீரத்தில் கொஞ்சம் கூட நல்ல ஒரு சுகம் கிடைக்கவே இல்லை. அந்த நாட்களில் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களை மாதிரி 2 சிஸ்டர்ஸ் ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்காக வந்தாங்க, இயேசுவை குறித்து சொல்கிறதுக்காக. ஆக்சுவலி அவங்க வந்து யெகோவா விட்னஸ்காரவங்க தான், ஆனால் ஆண்டவர் யாரை கொண்டு வேணாலும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த நாட்களில் என்னை குறித்து கேள்விப்பட்டு அவங்க வந்து என்னை உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தாங்க எங்கள் வீட்டில். அப்போ நான் படுத்திருந்த போது அவங்க சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு உனக்கு சுகம் கொடுக்க முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. எனக்கு எல்லா இடத்துலையும் போய் மரணம்னு கேட்டுட்டு இவங்க இயேசு சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னது என் மனசு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், உன்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்திருக்கிறாரு, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு நீ கேட்ட அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உனக்கு சுகம் கொடுக்க முடியும், இயேசுவால் உனக்கு சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா இந்த அக்கா சொல்கிறாங்க நீங்கள் சுகம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு, என்னோட பாவங்களையெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்க, ஒருவேளை நீங்கள் எனக்கு புதுசாக ஒரு ஜீவனை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி உம்மை பற்றி அறியாத ஜனங்கள் எத்தனையோ நபர்கள் இருக்காங்க, பலவீனத்துலேயும் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் உம்மை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரை நிமிஷத்துக்குள்ளே என்னோட ஜெபத்தை முடிச்சிட்டேன். ஆனால் தேவனுடைய மேலான கிருபையில் தேவன் அந்த அரை நிமிஷத்து ஜெபத்தையும் கேட்டு கிட்டத்தட்ட 25 வருஷமா என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, என்னோட மனசுக்குள்ள ஒரு அமைதி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், அந்த நிமிஷத்துலேருந்து நான் பூஜை செய்கிற வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். எனக்குள்ளே என்னென்னா இயேசு மட்டும்தான், அவரால் மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும். எனக்கு இயேசு ரட்சகர் அப்படிங்கிற காரியங்கள்லாம் கூட எனக்கு தெரியாது, ஏன்னா நான் சரியான சபைக்கு போகலை. அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இன்டர்வல் விடுறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்காக கொடுக்குற அந்த லஞ்ச் பிரேக்கு முன்னாடியே நான் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக போய் யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்களோட வீடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன், அவங்களுக்காக போய் ஜெபிப்பேன். இயேசு மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும், இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியா என்னோட நாட்கள் வேலையை விட, அந்த மகளிர் காவல் நிலையத்து வேலையை விட எனக்கு இந்த ஊழியம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்போ வீட்டுக்கெல்லாம் ஃபோன் போகும், ஏன் ஸ்கூலுக்கு வரலையா, ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வரலையானா, நான் எங்கே இருப்பேன்னா ஊழியத்தில் இருந்துகிட்டு இருப்பேன். அப்படியா ஊழியத்தில் என்னோட மனசெல்லாம் விட்டு நைட்டில் வந்து ஒரு நாள் நைட்டு மகளிர் காவல் நிலையத்தோட ரோந்து படிக்காக போவோம். அடுத்த நாள் அதே இடத்துக்கு பாஸ்டர் அழைச்சிக்கிட்டு ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே ஒரு ஏஜி சர்ச், அங்கேயும் நான் அந்த சபைக்கு போக ஆரம்பிச்சுட்டு அப்படியா என்னோட ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, எங்களோட சொந்தம் பந்தம் எல்லாம் அப்பாட்ட வந்து கேட்டு, உன் பொண்ணு இப்படி அலேலியா குரூப்பில் சேர்ந்துட்டா அப்படின்னதும் அப்பா சொல்கிறாங்க, இயேசு தான் உனக்கு சுகம் கொடுத்தாரு, எனக்கு நல்லா தெரியும், நாங்களும் நம்புகிறோம். அதனால நம்மளோட குலம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, இதெல்லாம் விட்டுட்டு இயேசு மட்டும்தான் உன்னால் அலைகிறது நல்லது கிடையாது, இயேசுவா நாங்களாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னு பயங்கர சண்டைகள் வந்துச்சு. நான் சுருக்கமாக சொல்கிறேன், அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ 3 நாள் டைம் கொடுக்குறாங்க, இயேசுவா நாங்களான்னு முடிவு பண்ண சொல்லு. இது என்ன 3 நாள் டைம், என்ன இப்போவே சொல்லுவோம்ப்பா, எனக்கு ஃபஸ்ட்டு இயேசு பிடிக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை பிடிக்கும், அதை விட நான் வேறு யாரையும் நேசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னாங்க, இயேசு தான் முக்கியம்னா இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. அப்போ இவ்வளோ நாள் வரலும் நான் அப்பா அம்மாவுக்காக அந்த வீட்டில் இருந்துட்டேன். அப்போ நான் போகணும் அப்படின்னா ஆண்டவர் தெளிவாக என்னோட பேசினா மட்டும்தானே நான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கேட்குறேன், ஏசப்பா எனக்கு ஏதாவது ஒரு வசனத்தை கொண்டு நீங்கள் பேசுறீங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா ஒரு வசனத்தை பேசுகிறார். அப்போ நான்லாம் வரிசையாக படிக்கணும்லாம் எனக்கு தெரியாது. எங்களோட பாஸ்டர் இருந்தவர் என்னென்னா, அவருக்குள்ளேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அப்போதைக்கு மதமாற்ற தடை சட்டங்கள் இருந்ததுனால நிறைய காரியங்களை வெளிப்படையாக என்கிட்ட பேச மாட்டார். இப்படி தான் செய்யணும் அப்படின்னு அவர் ரூல்ஸாகவும் சொல்ல மாட்டார்.
மாட்டார். ஆனால் நான் என்ன செய்வேன்னா இப்படி விரித்து பார்ப்பேன், எது வருதோ அதை படிப்பேன். அப்படி அன்னைக்கு நான் எடுத்து படிக்கும் போது ஆண்டவர் ஒரு வசனத்தை கொண்டு பேசினார். பைபிள் வச்சுருக்க எல்லாருமே அதை விரித்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 29வது வசனம் வாசிங்க. சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விற்றவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆமென், ஹல்லேலூயா. என் நாமத்து நிமித்தம் எல்லாத்தையும் விற்றவனையனோ அவன் என்ன செய்வானா? நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வான். இந்த வசனம் கிடைச்ச உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், சரி நமக்கு அப்பா அம்மா இந்த வீடு இந்த இடம் இது பெருசு கிடையாது, நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் எனக்கு கவர்மெண்ட் வேலை அது முக்கியம் கிடையாது, எனக்கு ஆண்டவர் போதும். ஆமென், ஹல்லேலூயா. எப்போ நான் இங்கே இருக்க முடியாதுப்பா, நான் கிளம்புறேன். அப்போ எங்கே கிளம்பணும் அப்படிங்கும் போது ஏஜி ஸ்தாபனத்தில் பரிபூர்ண ஜீவன் சொல்லிட்டு ஒரு புத்தகம் போடுவாங்க. அந்த புத்தகத்தில் வந்து பெண்கள் வேதாகம கல்லூரி திருத்துவ ட்ரினிட்டி பைபிள் காலேஜ் எங்கள் கணக்கப்பிள்ளை வலசையில் இருக்குது, அந்த அட்ரஸ் இருந்துச்சு. உடனே பேச சொல்லி நான் அந்த பைபிள் காலேஜில் போய் சேர்ந்துட்டேன். சேர போகும்போது எங்களோட பைபிள் காலேஜ் நிறைய எங்களை உருவாக்கின காலேஜ் அது. அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, யார் உனக்கு ஃபீஸ் கட்டுவாங்களோ அவங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்கணும், இவங்களோட ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று பாஸ்டர் எழுதி கொடுப்பாங்க, இல்லை அப்பா அம்மா எழுதி கொடுப்பாங்க. எனக்கு பாஸ்டரும் எழுதி கொடுக்க முடியாது, அப்பா அம்மாவும் எழுதி கொடுக்க முடியாது. அப்போ யார் உனக்கு ஃபீஸ் கட்டுவா அப்படின்னதும் நான் உடனே சொன்னேன், எனக்கு ஏசப்பா தான் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இந்த காலேஜில் என்னோட பேரை எழுதிங்க அப்படின்னு. அப்போ மேடங்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, பாஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவங்க சப்போஸ் என் பேரை எழுதலை அப்படின்னா அவங்களுக்கு விசுவாச குறைவுன்னு அர்த்தம். அதனால பயந்து போய் என்னோட பேரை எழுதிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. 2 ஆண்டுகள் அங்கே படிக்க தேவன் உதவி செய்தார். அநேக காரியங்கள் சொல்லலாம். என்னோட ஒவ்வொரு நாள் தேவையும் தேவன் அற்புதமாய் சந்தித்தார். ஆமென், ஹல்லேலூயா. சில நாட்களில் ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு வெளியில் நிற்க வச்சார் ஆண்டவரே 3 நாள். ஆனாலும் அந்த நாட்களுக்கு நான் தேவனுக்காக நன்றி சொல்லுவேன். என்னென்னா, படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஏசப்பா இந்த 3 நாள் நான் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீஸ் தேவைகள் சந்திக்கப்படலை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக துதித்து ஆராதிக்க அந்த 3 நாளும் ஆராதிக்க தேவன் உதவி செய்தார். முகம் தெரியாத நபர்களை கொண்டு அந்த ஃபீஸ் தேவைகளை தேவன் சந்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி நான் அங்கே லீவ் நாட்களில் என்னால் எங்கேயும் போக முடியாது. அப்போ ஒரு டைம் நான் மதுரைக்கு போயிருந்தேன், என்னோட படிக்கிற ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்து மதுரைக்கு போயிருக்கேன். மதுரைக்கு போயிட்டு வரணும், நான் ஃபீஸ் வேறு கட்டணும், எனக்கு பணமே கையில் கிடைக்கல. மெயினாக என்னென்னா, மதுரையிலேருந்து திருப்பி நான் செங்கோட்டை வர்றதுக்கு அந்த கணக்கப்பிள்ளை வலசைக்கு வர்றதுக்கு பஸ் ஃபேர் கூட என்கிட்ட இல்லை. அப்போ ரொம்ப எனக்கு வேதனை. யார்கிட்டையும் போய் இதுவரையிலும் கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை, ஏசப்பா நீங்கள் தான் எல்லா தேவைகளையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க வீடு சின்ன வீடு, பாஸ்டர் ஒய்ஃப் மேலே இருந்தாங்க, நாங்கள்லாம் கீழே படுத்திருக்கோம். அப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறேன், எனக்கு பழக்கம் உண்டு. அப்போ நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஏன்னா அவங்க பாத்திரக்கூடாது, என்ன இவ உட்காந்து இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ பாஸ்டர் எந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறார். நான் எந்திரிச்சு ஜெபிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் ஜெபம் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார், மகளே இப்போக்கி நீ பணம் இல்லைன்னு நீ கஷ்டப்படாத, உன்கிட்ட ஒன்றுமே இல்லாத நேரத்துலையும் நீ 2 தசமபாகம் எடுத்ததை நான் மறக்கலை. ஹல்லேலூயா. அதனால உன்னோட தேவைகளை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு பயங்கரமாக அழுக வந்துச்சு, ஏன்னா நான் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனாலும் ஆண்டவர் அந்த அதிகாலையில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த ஜெப சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டு என்னோட மனசில் இருக்க அந்த வருத்தத்தையும் தேவன் அறிந்து இந்த காரியங்கள்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தேவனுடைய மேலான கிருபையினால் அந்த மாதத்து தேவைகளை சந்திக்க தேவன் உதவி செய்தார். அப்படியே ஒவ்வொரு காரியமும் அவர் எங்களோட தேவைகள்லாம் சந்தித்ததெல்லாம் ஒரு பெரிய பெரிய காரியங்கள். அதே மாதிரி தான் ஏஞ்சலோட படிப்பு தேவைகளையும் தேவன் அற்புதமாய் சந்தித்தார். ஹல்லேலூயா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாக இருக்குது, பூமியும் அதன் நிறைவெல்லாம் தேவனுடையதாக இருக்குது. நம்ம தேவனுக்காக காலடிகளை எடுத்து வைக்கும் பொழுது நம்மளோட எல்லா தேவைகளையும் யாரை கொண்டாகிலும் தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாட்களில் எல்லாம் படிப்பு முடிஞ்சு போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு, ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அப்பா ஹாஸ்டல் லைஃப் முடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எல்லாரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க, நான் வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டேன், இப்போ நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் எங்கே போய் ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட திட்டமும் தெளிவுமாக நீங்கள் பேசிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ஏசப்பா. நான் அந்த இடத்துல போய் ஊழியம் செய்ய போகல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன்.
வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா வரும் நாட்களில் எங்களோட தரிசனம் எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறத குறித்து சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசினார், என்னோட ஊழியத்தை நீ பீகாரில் போய் செய்யணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு நாள் பேசின அந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைய வரலும் பீகாரில் நிற்கும்படியாய் தேவன் உதவி செய்திருக்கிறார். அப்போ எனக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன மாதிரியே ஒரு சகோதரி கிடைச்சாங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் பீகாரில் ஊழியங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் அங்கே 2 வருஷம் படித்து முடித்ததும் நான் நினச்சேன் உடனே போயிடலான்னு. எங்களோட சம்மர் மினிஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஒரு நாள் பீகார் அழைச்சிட்டு போவாங்க எங்களோட காலேஜில். அப்படியா நான் 2 முறை போயிட்டு வந்துட்டேன். நான் நினச்சேன் பைபிள் காலேஜ் முடித்த உடனே போயிடலான்னு. அப்போ சொன்னாங்க, இல்லைம்மா நம்ம ஸ்தாபனத்தில் உடனே அனுப்பி வைக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் 1 வருஷமோ 2 வருஷமோ நீ இங்கே தமிழ்நாட்டில் இருங்க, அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறேன்னு என்னட்ட சொல்லிட்டாங்க. நானும் உடனே எங்கே இருக்கணும்னு தெரில ஏசப்பா அப்படிங்கும் போது தேவனுடைய கிருபையினால் நான் படித்த அதே காலேஜில் எனக்கு வார்டனாக வேலையை போட்டு கொடுத்தாங்க. நான் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே வார்டனாக 2 வருஷம் இருக்க தேவன் உதவி செய்தார். அந்த நாட்களில் ஏஞ்சல் தூத்துக்குடியை சேர்ந்தவங்க அவங்க அங்கே படிக்கிறதுக்காக வேண்டி வந்திருந்தாங்க. அவங்களோட வீட்டு சூழ்நிலைகளும் என்ன மாதிரி தான், அது எனக்கு ரொம்ப அப்போ தெரியாது. அப்போ ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட பேசுனது என்னென்னா, பீகாரை குறித்தான ஒரு தரிசனத்தை கொடுத்ததும் இவங்க அங்கே உள்ள காலேஜில் உள்ள மற்ற மேடங்கள்ட்ட எல்லாம் பகிர்ந்துக்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, நம்மளோட காலேஜில் உள்ள வார்டனக்கா அண்ணாளுக்கும் பீகார் தரிசனம் நீ போய் பகிர்ந்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களோட தரிசனத்தை என்கிட்ட சொன்னாங்க. அன்னையிலேருந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ஏஞ்சலோட படிப்பு 2 வருஷம் படிப்பு முடிகிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு, முடிகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் டிக்கெட் போட்டோம், முடிஞ்ச உடனே கிளம்புற மாதிரி. அப்போ போய் நாங்கள் ஸ்தாபனத்தில் போய் சொல்கிறோம். ஏஜி ஸ்தாபனத்தில் தான் பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் தான் எங்களோட பைபிள் காலேஜோட பிரின்ஸிபலாக இருந்தாங்க. அப்போ சொல்லும் போது சொன்னாங்க, இல்லைம்மா நம்ம கமிட்டி சம்மதிச்சா மட்டும்தான் நீங்கள் போக முடியும். ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி போனீங்க அப்படின்னா அது தனி, நீங்கள் 2 பேரும் வாலிப பிள்ளைங்களா இருக்கீங்க, நீங்கள் போகணும் அப்படின்னா அது கமிட்டியில் நீங்கள் சொல்லி அவங்க ஓகே போட்டால் நீங்கள் போகலாமா, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கமிட்டிக்கு லெட்டர் எழுதும் போது ஃபஸ்ட்டு லெட்டரை அவங்க படித்து பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வாலிப பிள்ளைகளை இப்படி நாங்கள் அனுப்பி வைக்க முடியாது, ஏன்னா பீகார் பாதுகாப்புள்ள ஒரு இடம்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதி அப்படின்னு சொன்னால் அது ஓகே, ஆனால் பீகாருக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் உங்களை அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணுறோம். திருப்பி ஆண்டவர் பேசினார். யோசுவா 1:9 அந்த வசனத்தின் மூலமாக பேசினார், நீ போகும் இடம்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு. அப்போ திருப்பி நாங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்கிறோம். அப்போ திருப்பி 2வது முறையாக கமிட்டிக்கு லெட்டர் எழுதுகிறோம். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைம்மா நம்மளோட ஏஜி ஸ்தாபனத்தில் இப்படி ஒரு ரூல்ஸ் கிடையாது, நீங்கள் பெண்கள் தனியாக போக முடியாது, கல்யாணம் ஆகிட்டுனா போகலாம் அப்படின்னு. அப்போ நாங்கள் சொல்கிறோம், இல்லை பாஸ்டர் நாங்கள் போகிறோம் அப்படின்னதும், உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு நாங்கள் கொடுக்க முடியாது, உங்களுக்கு எந்த ஒரு பண உதவியும் நாங்கள் செய்ய முடியாது, நீங்கள் இப்போ என்ன செய்வீங்க? அப்போ சொல்லிட்டோம், தமிழ்நாட்டில் இருக்கும் போது எந்த ஆண்டவர் எங்களோட பண தேவைகள்லாம் சந்தித்தாரோ, எங்களை பாதுகாத்தாரோ, அதே ஆண்டவர் நாங்கள் பீகார் போனாலும் சந்திப்பார். ஆமேன், அல்லேலூயா. சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா? ஆமேன். இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே தேவன், அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இப்படி சொன்னதும் அவங்க சொன்னாங்க, ஏம்மா உங்களோட விசுவாசத்துக்கு நான் தடையா இல்லை, சரி நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து போகும்போது என்ன பாட்னா தான் கடைசி ஸ்டாப் அந்த ட்ரெயினுக்கு. நாங்கள் பாட்னா வரலும் டிக்கெட் எடுத்துட்டோம் பீகாரில். அங்கே போனால் எங்கே போய் இருக்க போகிறோம், யார் கூட தங்க போகிறோம், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு மொழியும் தெரியாது, பீகாரி மொழியும் தெரியாது, இங்கிலீஷும் அந்தளவுக்கு தெரியாது. பீகாரில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது, ஆனால் பீகாரி மொழி ஹிந்தி ரொம்ப முக்கியம், ஆனால் அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இங்கேருந்து போயிட்டோம். போகும்போது என்னென்னா, இங்கே உள்ளவங்க எல்லாரும் எங்களோட படித்தவங்க, எங்களோட மேடம் எல்லாம் ஜோமணி கொஞ்சம் கொஞ்சம் காணிக்கை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 10,000 ரூபா சேர்ந்தது. பக்கத்தில் நான் நடத்திக்கிட்டு இருந்த அந்த சபைக்கு போய் 1000 ரூபா தசமபாகத்தை கொடுத்துட்டு 9,000 ரூபாய் எடுத்துகிட்டு போகும்போதே ஹிந்தி டு தமிழ் ஒரு 10 ரூபா புக்கு அப்போல்லாம் விற்பாங்க ட்ரெயினில், இப்போ விற்கிறாங்களா என்னன்னு தெரியல, அந்த புத்தகத்தையும் வாங்கிட்டோம். நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டோம். போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, பாஸ்டர் இங்கே உள்ள பிரின்சிபல் அங்கே உள்ள லீடர்கிட்ட சொல்லி, இப்படி 2 வாலிப பிள்ளைங்க நம்ம பைபிள் காலேஜில் படித்தவங்க தான், அவங்களுக்கு தரிசனம் கிடச்சிதுன்னு சொன்னாங்க. நாங்கள் எவ்வளவோ தடை பண்ணோம், ஆனாலும் கேட்காம அங்கே வர்றாங்க. அவங்கள்ட்ட எப்படியாவது பேசி உங்கள் செலவுலையாவது நீங்கள் தமிழ்நாடுக்கு டிக்கெட் எடுத்து நீங்கள் அனுப்பிடுங்க, அங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அப்பாடி, ஒரு தமிழ்காரை பார்த்துட்டு இங்கேருந்து போகும்போதே 100 ரூபாயை கொடுக்குறோம், அவன் தண்ணி கொண்டு வரவன் திருப்பி மீதியே கொடுக்க மாட்டேங்கிறான். எங்களுக்கு பாசம் தெரிஞ்சால் தானே எப்பா மீதியை கொடுன்னு கேட்க முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இங்கேருந்து நாங்கள் அங்கே போயிருக்கோம். தமிழ்நாட்டுக்காரை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச போனால், அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே இப்படி தான், உங்களை யார் இங்கே வர சொன்னா,
அவர்களுக்கெல்லாம் ஒரு தகப்பன் உள்ள இந்த பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களா இருக்காங்க, என்ன செய்ய முடியும் அப்படின்னு கூட யோசிச்சிருந்துருக்கலாம். நீங்கள் இங்கே வந்தீங்க, ஆன்ட்டி இல்லாமல் நானே ஊழியத்துக்கு போக முடியாது. எப்போ பாஸ்ட் நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து எனக்கு பயங்கரமான தலைவலியாக இருக்குது, நான் எப்படியாவது டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் கிளம்பி போயிடுங்க அப்படிங்கிறார். நாங்கள் சொன்னோம், திரும்பி போகிறதுக்காக பீகார் வரல. அல்லேலூயா. தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவனை குறித்து அறிவிக்கணும். தேவன் எங்களோட திட்டமும் தெளிவாக பேசிட்டாரு, அதனால நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறோம். வந்துட்டு கூப்பிடவே இல்லை, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி நைட் நாங்கள் எங்கே தங்கணும் அப்படின்னு தெரில. ஆனாலும் தேவனுடைய கிருபையினால் எங்களுக்கு சீனியராக படித்த ஒரு அக்கா, அவங்க ஃபேமிலியாக இங்கே தமிழ்நாடு வந்துட்டு பீகார் வந்திருந்தாங்க. பீகாரில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்க உடனே எங்களை பார்த்துட்டு சொன்னாங்க, அக்கா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னாங்க. ஆண்டவர் கிருபையினால் அவங்க வீட்டில் போய் தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. பார்த்தா ஒரே வாரத்தில் அந்த பாஸ்டருக்கு ரொம்ப சுகம் இல்லை, அந்த அந்த அக்காவோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் வியாழக்கிழமைக்கு போய் இறங்கியிருக்கோம். அடுத்த வியாழக்கிழமை எல்லாத்தையும் காலி பண்ணி தமிழ்நாடு வர்ற சூழ்நிலை அவங்களுக்கு. அப்போ நாங்கள் எங்கே இருக்கணும்னே தெரியல. அப்போ கேட்க போகும்போது என்னென்னா, அவங்க அந்த வீட்டுக்கு 1 மாதத்துக்கு வாடகை கொடுத்துருந்தாங்க. அந்த வாடகையை வச்சு, ஏக்கா நாங்கள் 1 மாதத்து வாடகை இருக்குது, அதனால் 1 மாதம் வரலும் நீங்கள் இருந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ்நாடு வந்துட்டாங்க. அதில் கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க, இதை நீங்கள் வச்சுக்கிறங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பெரிய பாஸ்டர் வந்தார், இவங்க இருக்க போகிறதே எங்கன்னு தெரியல, இந்த பொருளெல்லாம் ஏன் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகிற, எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டார். ஆனாலும் ஒரு சில பொருட்களை மட்டும் கொடுத்துட்டு அவங்க மற்றதெல்லாம் கொண்டு போய் கேஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய பாஸ்டர் தலைவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் இருக்கிற பகுதியில் நீங்கள் இருக்க வேண்டாம், 6ஆங்கிற பகுதியில் அங்கே ஒரு ஆன்ட்டி இருக்காங்க, நீங்கள் அங்கே போங்க, ஒரு சமயம் வேறு ஸ்தாபனத்தில் சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்கிறா இருந்தாலும் ஊழியம் செய்யலாம், அப்படி இல்லை நீங்கள் தமிழ்நாடு அங்கேருந்து போகிறா இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னா. எப்படியோ இந்த மனுஷன்ட்டேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. ஹல்லேலூயா. இந்த பாஸ்டருக்கு தலைவலியாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் கிருபையினால் நம்மளை ஆறால கொண்டு போய் விடுறாரு அப்படின்னு 2 பேரும் ஆறா போயிட்டோம். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் அங்கே தான். அந்த ஆன்ட்டி எங்கள் 2 பேரையும் பார்த்ததும் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. வாலிப ரத்தம் இப்படி தான் துடிக்கும், எல்லாம் பணம் இருந்து மாதம் பணம் சப்போர்ட் பண்ணுறவங்க கூட இருந்து ஊழியம் செய்ய முடியல பீகாரில், உங்களுக்கு பணம் சப்போர்ட் எதுவும் கிடையாது, பாதுகாப்பு எதுவும் கிடையாது, உங்கள் குடும்பம்லாம் இன்ன வரலும் இந்துவாக இருக்காங்க, நீங்கள் எப்படி இங்கே வந்து இருக்க போகிறீங்க, வாலிப ரத்தம் துடிக்கும் ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் செய்ய போகிற ஆள் கிடையாது, செய்ய போகிறவர் அவர். ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், யாரை வேணாலும் அவரால் பயன்படுத்த முடியாது. பெண்களோ ஆண்களோ வயசானவங்களோ வாலிபர்களோ எல்லாம் ஆண்டவரோட பார்வையில் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்ல போகும்போது அவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நாங்கள் ஹிந்தி கற்றுக் கொடுங்க ஆன்ட்டின்னு கேட்டோம். கொஞ்சம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்களோட மனசில் என்னென்னா, எப்போ இவங்க வீட்டுக்கு போக போகிறாங்கன்னு தெரில, திரும்பி தமிழ்நாடு போக போகிறாங்கன்னு தெரில, இவங்களுக்கு ஏன் கற்றுக் கொடுத்து நம்மளோட நேரங்கள் வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அப்புறம் ஆன்ட்டிகிட்ட சொன்ன, ஆன்ட்டி எப்படியாவது எங்களுக்கு ஒரு வீட்டை பார்த்து கொடுங்க அப்படின்னு. அப்போ வீடு பார்க்கறதுக்காக 1 மாதமாக இருக்கிற பைசாவில் ரிக்ஷாவில் போய் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் ஓகே போட்டுருவாங்க. கடைசியில் யார் இந்த வீட்டில் இருக்க போகிறா அப்படின்னா எங்கள் 2 பேரையும் காமிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்களோட கூட இருக்க போகிற பெரியவங்க யார், பெரியவங்க யாரும் இல்லை, அப்போ இவங்களுக்கு நம்ம வீடு கொடுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இவங்க என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாங்கன்னு தெரியல, இங்கே வந்து சில பசங்க இவங்களை தேடி வந்தாங்கன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும், நாங்கள்லாம் ஒரு குடும்பத்தார், அதனால வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியே 1 மாதம் வரலும் பல வீடுகளை பார்த்துட்டு வேறு வழியே இல்லை ஏசப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும், நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ அந்த ஊரில் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போகிற ஒரு விசுவாசி என்ன செஞ்சார்னா, எங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே அவர் பார்த்தாரு, கேள்விப்பட்டார். சரி, இந்த பிள்ளைங்களுக்கு வீடே கிடைக்கல, பரவாயில்ல, என்னோட வீட்டில் வராண்டா பகுதியை நான் மறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி மரம்லாம் வச்சோன்னா ஊடையில் ஆடெல்லாம் கடிக்காமல் செங்கலை வச்சு கட்டி தருவாங்கல்ல, அதே மாதிரி அவர் மறைச்சி கொடுத்தாரு. கதவு அப்போ இல்லை, அப்படியே மறைச்சி கொடுத்தாரு. நின்று ட்ரெஸ்ஸு கூட மாற்ற முடியாது. ஆனாலும் எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம், எப்படியோ ஒரு வீடு கிடச்சிட்டு. ஹல்லேலூயா. 750 ரூபா வாடகை, 100 ரூபா கரண்ட் பில், பரவாயில்ல, அதை எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்குருவார், நமக்கு வீடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கோம். இருந்தால் நமக்கு இப்போ மொழி தெரியாது, மொழியை கற்றுக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே எங்களுக்கு மொழியை கற்றுக் கொடுங்க, எல்லா மொழியையும் உண்டாக்குனவர் நீர் தானே, நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்யணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஹிந்தி மொழி முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். தேவனுடைய மேலான கிருபையினால் 40 நாட்களுக்குள்ள ஹிந்தி மொழியை பேச, படிக்க, எழுத தேவன் கற்றுக் கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே எப்படியாவது போய் ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண
பண்ணணும், எப்படி நாங்கள் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னும். அப்போ தான் அந்த ஃபெலிக்ஸ் பிரதர் சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஐடியாவை கொடுத்தாரு. ஒரு தரிசனத்தின் மூலமாகவும் பேசினார். 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு அந்த கிராமத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சோன்னா லெஃப்ட் சைடில் ஸ்கூலு, அதுக்கு முன்னாடி போயின்னு ஒரு டான்ஸ் ஆடும்படியாக. எங்களுக்கு அப்போ சண்டே கிளாஸ் பாட்டு 1, 2 தெரியும். அதில் ஒரு பாட்டுக்கு நாங்கள் அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்து போட ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து ஆண்டவர் கிருபையினால் இந்த 18 வருடமாக மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுவோம். ஹல்லேலூயா. அப்போ இங்கேருந்து நாங்கள் போய் டான்ஸ் பண்ணுறோம். இப்போ எப்படின்னா அங்கே உள்ள ஸ்கூல்லலாம் பிள்ளைங்க எப்போ வேணாலும் உள்ளுக்குள்ளே வருவாங்க, எப்போ வேணாலும் வெளியில் போயிடுவாங்க. இவங்களோட மாஸ்டரோட பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. வெளியில் போய் நின்றுட்டு 2 பேரும் நல்ல டான்ஸ் ஆடினோம். ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களும் வந்துட்டாங்க, கிராமத்து மக்களும் வந்துட்டாங்க. அங்கே பார்த்த உடனே எல்லாரையும் பார்த்தது நமக்கு தான் உற்சாகம் அதிகமாகிடும்ல. அப்பா எப்படியாவது ஏசப்பாவை பற்றி சொல்லிடணும் அப்படின்ட்டு, ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அவர் அற்புதர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேச ஆரம்பித்தோம். பேசி முடித்த பிறகு ஸ்கூலில் உள்ள சின்ன பாப்பா தான், அவள் ஓடி வந்து சொன்னா, அக்கா உங்கள் ஆண்டவர் அற்புதர் சுகமெல்லாம் கொடுக்குறாருன்னு சொன்னீங்கல்லக்கா, எங்கள் அம்மாவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. எங்கள் அம்மா 9 மாதமாக படுத்த படுக்கையாக தான் இருக்கா. வருஷத்தில் இப்படி தான் அவருக்கு அடிக்கடி சுகம் இல்லாமல் போயிடுது, இப்போ படுத்த படுக்கையாக இருக்கா அப்படின்னதும் நமக்கு அப்பா ஒரு திறந்த வழி கிடச்சிருச்சின்னு அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே எப்படின்னா ஒரு எண்ணெயை வாங்கி எப்போதும் மேக்ஸிமம் நாங்கள் ஜெபம் பண்ணி கொடுப்போம். ஆண்டவரே இந்த எண்ணெயை நீங்கள் ரத்தமாய் மாற்றுங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி நாங்களும் எண்ணெயை போட்டுவிட்டு அந்த பாப்பாட்ட சொன்னோம், டெய்லி இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி உங்கள் அம்மாவில் காலில் எல்லாம் எங்கெல்லாம் வீங்கியிருக்கோ கால் ஃபுல்லாக அந்த அம்மாவுக்கு வீக்கமாக இருந்துச்சு, அப்போ நீங்கள் போட்டு விடுமா, நாங்கள் அடுத்த வாரம் வர்றோம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் போவோம். ஒரு நாள் போகிறதுக்கே 60 ரூபா எங்களுக்கு டிக்கெட் செலவாகும். அப்போ எங்கள்கிட்ட காசு இல்லாததுனால வாரத்தில் ஒரு நாள் போயிட்டுருக்கோம். அடுத்த வாரம் போகிறோம். அந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் எங்களை எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. என்ன தான் நடந்துச்சுன்னு தெரில. என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளவோ இடத்துக்கு போய் எவ்வளவோ டாக்டர்கிட்ட வைத்தியர்கிட்ட போயும் அந்த அம்மாவால் முடியல. ஆனால் இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை போட்ட உடனே தேவன் ஒரு அற்புதமாக ஒரு விடுதலையை கொடுத்தார். அதுதான் எங்களோட ஊழியத்தில் தேவன் செய்த முதல் அற்புதம். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களோட வீடுகளுக்கு கூப்பிட ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்களுக்குள்ளே தோணுச்சு, ஒவ்வொரு வீடாக தானே விசிட் பண்ணுறோம், எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு கேர்சல் மாதிரி நடத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க போகும்போது அவங்களோட வீடுகள்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, என் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் ப்ரேயர் நடத்தலாம் அப்படின்னு. சரி பரவாயில்ல, அவங்களே ஆசைப்பட்டு கூப்பிடுறாங்க, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். போனால் தான் தெரியுது, மழை பெஞ்சாலும் உள்ளுக்குள்ளே மழை வரும், தண்ணி வரும், வெயில் அடித்தாலும் உள்ளுக்குள்ளே வெயில் வரும். ஏன்னா கூரையே சரியாக இல்லை. இவ்வளோ பெரிய மண் சவுரை வச்ச ஒரு வீடு இப்படி இருக்குது. ஆனால் அந்த அம்மாவோட உள்ளம் என்னன்னா, எல்லாரும் வந்து நம்ம வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நாங்கள் ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த மண் சவுரில் கை வச்சு 2 பேரும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இந்த மண் சவுரை எப்படியாவது நீங்கள் செங்கல் சவுராக மாற்றுங்க. இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே உள்ள நபர்கள் எல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் ஜெபத்தை முடிச்சு கேட்டோம், ஜெபம் தானே பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன் எல்லாம் இப்படி சிரிச்சிங்க? அப்போ சொன்னாங்க, அவங்களுக்கு 5 பிள்ளைங்க, இவங்க 2 பேர் 7 பேர், ஒரு வேளை சாப்பாட்டுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு வேலைக்கு கூட போக மாட்டார், ஒரு செங்கல் கூட அவரால் வாங்க முடியாது. நீங்கள் என்னமோ திடீர்னு மண் செவுரு செங்கல் செவுராக மாற்றோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி மாறும்? மாறுமா மாறாதா? மாறும். ஆமென். நம்ம தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் என்ன அற்புதம் பாருங்க, இந்திரா ஆவாஸில் ஃப்ரீயாக வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீம் அப்போ தான் வந்திருக்காங்க. 2008 உள்ள கதையை சொல்கிறோம். பார்த்தா அந்த ஊரில் அந்த வீட்டை மட்டும் செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் அந்த வீட்டுக்கு பைசா கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. 2 மாசத்துல 2 ரூமை கட்ட தேவன் உதவி செய்தார். இப்படியா அற்புதமாக அங்கே ஊழியங்கள் ஆரம்பிக்க தேவன் உதவி செய்தார். ஊழியங்கள் நல்லா நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் இங்கேருந்து கொண்டு போன பைசா எவ்வளவு? 9,000. 10,000 வேலை தான் 1,000 ரூபா போயிடுச்சா? இது எல்லாம் போய் கடைசியில் 30 ரூபாயில் வந்து நிற்கிது. அடுத்த ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சார். என்ன அப்படின்னா, நாங்கள் இங்கேருந்து போகும்போது எங்களுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ எல்லாம் என்னென்னா, இப்போல்லாம் ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி இருக்குல்ல, அப்போ ஒவ்வொரு காலுக்கும் பைசா கட் ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ என்னென்னா, மாதத்தோட கடைசி நாள் நைட்டு 50 ரூபா ஏறும், முதல் நாள் காலையில் 50 ரூபா ஏறும், மொத்தம் 100 ரூபா ஒரு மாதத்தில் ஏறிடும். அப்போ எங்களுக்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்தவங்கள்ட்ட கேட்குறோம், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு எதுவும் ரீசார்ஜ் பண்ணி விட்றீங்களான்னு, அல்லது உங்களுக்கு ஏன்னா 2 சிம் வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு எதுவும் வருதா? அவர் சொன்னார், எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் வரலையே, நானும் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடலையே. ஆனால் ரீசார்ஜ் பண்ணி விட்டது ஏர்டெல் காரண்ட்டை ஏசப்பா பேசி
பண்ணி விட்டுருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே நாட்கள் வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு எங்கள் கையில் உள்ள எல்லா காசும் குறைஞ்சி கடைசியில் 30 ரூபா பைசாவில் வந்து நிற்கிது. யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இதுக்கு இடையில நிறையா நாட்கள் நாங்கள் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நம்மள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பைசா குறையும் போது அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு. எந்த வீட்டில் குடியிருந்தோமோ அந்த அங்கிளை கொண்டும் ஆண்டவர் எங்களை போசிச்சார். அவர் ஒரு 5 கிலோ கோதுமை மாவு, 5 கிலோ அரிசி இப்படியெல்லாம் வாங்கி கொடுப்பார் இடையில. ஏதாவது அவர் வீடு மாடியில் இருந்தார், நாங்கள் கீழே இருந்தோம். அவர் பழம் அவர் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போகும்போது நமக்கு தான் சரியான கதவு கிடையாது, ஜன்னல் எல்லாமே ஜன்னல் மாதிரி தானே, ஒரு பழத்தை தூக்கி வீட்டில் போட்டு போயிடுவார், இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா நாட்கள் கடந்து செல்லுது. ஆனால் நாங்கள் யார்கிட்டையும் சொல்லலை. சாயந்தர நேரத்தில் 2 ரூபாய்க்கு சமோசா வாங்குவோம். அந்த நாட்களில் மேல் உள்ள ஓட்டு பகுதியெல்லாம் சாயந்தரம் சாப்பிட்ருவோம். நைட்டுக்கு உள்ளுக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சுருப்பாங்கல்ல, அதை வச்சுக்கிருவோம். ஏன்னா நம்ம தனியாக காய் வாங்கணும், மசாலா, கேஸு எல்லாம் செலவாகும். இதுன்னா 2 சப்பாத்தியை போட்டு இதை வச்சு தொட்டு சாப்பிட்றலான்னு. அப்படியெல்லாம் நாட்கள் கழிந்தது. ஆனால் கடைசியில் 30 ரூபாயில் வந்து நிற்கிது. அன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ 1 கிலோ அரிசியோட விலை 9 ரூபா 50 பைசா தான். நாங்கள் யோசித்தோம், 1 கிலோ அரிசி வாங்கி சமைக்கிறத விட நம்ம ஆண்டவருக்கு எதை கொடுக்கணுமோ கொடுப்போம், தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். ஏன்னா அது சமைக்கணுன்னா கேஸ் வேறு வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, அது ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் அந்த ஆன்ட்டி தான் சர்வீஸ் நடத்துனாங்க. போய் 2 பேரும் 10 ரூபா காணிக்கையை போட்டோம். மீதி 10 ரூபா மீதி இருக்குது. காலிலேருந்து சாப்பிடல. ஆண்டவரே இந்த 10 ரூபாயை 10,000 ரூபாயை மாற்ற உங்களால் முடியுமா முடியாதா? ஆமென். ஆனால் யாருக்கிட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட எங்களோட பணம்லாம் தீர்ந்து போயிடுச்சு, எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் அழைச்சா உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு தரித்திரம் வந்திருக்காது, உங்கள் இஷ்டப்பட்டு நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ கிளம்பி நீங்கள் தமிழ்நாடு போங்க அப்படிம்பாங்க. அதனால எந்த மனுஷன்ட்டையும் நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே ஜெபம் பண்ணோம். தேவனுடைய மேலான கிருபை. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் 2 பேரும் உடனே தமிழ்நாடு போயிடுவோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தேவன் வைக்கல. 2 பேருமே ஸ்ட்ராங்காக விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும்படியாய் தேவன் எங்களுக்குள்ள அப்படி ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த 10 ரூபாயை வச்சுட்டு, ஆண்டவரே இதை 10,000 ரூபாயை மாற்ற உம்மால முடியும் அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிடல, படுத்துட்டோம். நைட்டு ஒரு 10:30, 10:15, 10:30க்குள்ளே அந்த வீட்டு ஓனர் வந்து சொல்கிறார், சாரிம்மா நான் மறந்துட்டேன், இன்னைக்கு ஆன்ட்டிக்கு பிறந்த நாள் பார்த்துங்க, நான் எந்த பாஸ்டரையும் கூப்பிடல, நீங்கள் 2 பேரும் தான் மாடிக்கு வாங்க, ஜெபம் பண்ணுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பாடுன்னு சொன்ன உடனே மனசுக்குள்ளே அப்பா அப்படி ஒரு சந்தோஷம். இங்கேருந்து மாடிக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு சாப்பாடை பார்த்தா நல்ல சிக்கன், நல்ல மீன், நல்லா வறுத்து வச்சுருக்காங்க, நல்ல புலாவ், சூப்பராக சாப்பிட்டுட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே ஒரு கஞ்சி கூட வச்சு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனால் நீங்கள் இவ்வளோ அற்புதமான ஒரு சாப்பாட்டை, இத்தனை நாளில் நாங்கள் போய் மீன் எடுத்தும் சாப்பிடல, அங்கே போய் நாங்கள் சிக்கன் வாங்கியும் சாப்பிடல, ஆனாலும் தேவன் அந்த நாட்களில் எங்களுடைய தேவைகளை அருமையாக சந்தித்தார். சரி ஆண்டவரே, நாளைக்குரியதை நீங்கள் பார்த்துக்கிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் படுத்துட்டோம். மறுநாள் காலையில் என்னாச்சு அப்படி சொன்னால், ஒரு 10:15, 10:30க்குள்ளே திசையின் வழியில் எனக்கு சீனியராக படித்த ஒரு அக்கா வீட்டுக்கு நான் போவேன். எப்படின்னா பைபிள் காலேஜில் அடுத்து 2 வருஷம் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு போக முடியாது இல்லையா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு லீவ் நாட்களில் இங்கே வருவேன். அந்த அப்பா ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினார். அப்பா சொன்னார், அண்ணா நைட்டு ஆண்டவர் என்னோட பேசினார், புவனேஸ்வரின்னு சொல்லிட்டு பேசி அவங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் பணத்தை போடுன்னு சொன்னார். நான் போட முடியாதுன்னு சொன்னேன். அப்போ சொன்னார், என்கிட்ட பணம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ உன் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி நாளில் நீ என்ன செய்வேன்னு கேட்டார். ஏன் பொண்ணுல நான் எப்படியாவது கட்டிடுவேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டில் போய் 2,000 ரூபாய் போடுன்னு சொன்னார். நானும் போட்டுட்டு வந்துட்டேன். அண்ணால் இந்த புவனேஸ்வரி யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னேன், அப்பா அந்த புவனேஸ்வரி நான் தான். ஆமென், ஹல்லேலூயா. என்னோட ஹிந்து நேம் புவனேஸ்வரி. இப்போ வரலாம் என்னோட எல்லா ஐடியும் புவனேஸ்வரிங்கிற பேரில் தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ நேம் அன்னாள். அன்னாள் ஏஞ்சல் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். புவனேஸ்வரின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் புவனேஸ்வரிங்கிற பேர் தேவனுக்கு தெரியும். ஆமென். அப்போ அந்த அப்பா கேட்டார், என்னம்மா நீங்கள் பைசா இல்லாமல் கஷ்டப்பட்டீங்களா? ஆமாம்ப்பா. ஏன் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, எப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா ஏசப்பா உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு. அவர் நிறைய நக்கல் அடிப்பார். அம்மா நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க, அது எப்படி ஆண்டவர் என்கிட்ட எல்லாம் பேசுவாரா? அவன் பாஸ்டர்மார்கள்லாம் ஆண்டவர் பேசினாருன்னு பொய் சொல்லுவார் அப்படி சொல்லி என்கிட்டே பேசியிருக்காரு. ஆனால் அன்றைய நாள்லேருந்து அவரும் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அந்த 2,000 ரூபாய் தேவன் அனுப்பினார். தேவனுடைய மேலான கிருபையினால அன்றையிலேருந்து இன்றைய வரலும் தேவன் ஒவ்வொரு தேவைகளையும் அற்புதமாய் அவர் சந்திக்கிறார். நிறைய தேவைகள் உண்டு. நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அநேக காகங்களை எழுப்பி தந்துக்கிட்டே இருக்கிறார். இந்த நாட்களில் அங்கே கேர்சல் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரை எப்படியாவது ஒரு
சர்ச் நடத்தணும் ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ பெரிய ஜாதி மக்கள் இடத்துல பெரிய பெரிய இடங்கள் இருக்குது. நாங்கள் போய் கேட்குறோம், எங்களுக்கு சபை நடத்துறதுக்கு இடத்த கொடுங்கன்னா, யாரும் உங்கள் சர்ச் நடத்துறதுக்கு நான் இடம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், எப்படியாவது ஒரு சபையை ஆரம்பிக்கணும், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கும் போது ஆண்டவர் அப்போ ஒரு நல்ல ஒரு திட்டத்தை எங்களுக்கு கட்டளையிட்டார். என்னென்னா, இலவச தையல் பயிற்சி நிலையம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லுங்கள். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரலும் அது இலவச தையல் பயிற்சி நிலையமாக இருக்கட்டும், ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமை அதை நீங்கள் அப்படியே சர்வீஸாக மாற்றிருங்க அந்த இடத்துல அப்படின்னு. அதுவும் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. ஆனால் 3 மிஷின் 4 மிஷின் தேவைப்படும், நமக்கு பைசா எங்கே போகிறது? ஆனாலும் ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றோம். வந்தபோது இங்கே திருநெல்வேலியில் உள்ள பீஸ் ஏஜி சர்ச்சுக்கு நாங்கள் வந்திருக்க போகும்போது பாஸ்டர் மருதையாக தான் இருந்தாங்க. அப்போ மேக்சிமம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறோம், எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் நாங்கள் வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போதைக்கு ஆண்டவர் கிருபையினால அந்த வேலைகள்லாம் அவங்க அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்கிற அந்த இதையும் அப்போ பாஸ்டர் திடீர்னு ஸ்டேஜில் வச்சுட்டு சொல்கிறாரு, உங்களோட ஊழிய வளர்ச்சிக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நாங்கள் சொன்னோம், மிஷின் தையல் மிஷின் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு, அந்த ஐடியாவை நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நிறைய பேர் கை தூக்குறாங்க, தையல் மிஷின் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த ப்ரேயர் முடிஞ்ச பிறகு செல்வகுமாரனும் அண்ணி இப்போ எங்களோட வந்திருக்காங்க, பின்னாடி இருக்காங்க. அவங்களும் வந்து அவங்களோட நம்பரை கொடுத்து, நானும் உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு நினைக்கிறேம்மா, உங்கள் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் என்ன நினச்சோம், எல்லோரும் நம்மள்ட்ட அப்படி தான் வாங்குவாங்க, ஆனால் யார் பேச போகிறா அப்படின்னு தெரிலேன். நாங்கள் இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாததுனால பைபிள் காலேஜுக்கு போயிட்டோம். அன்றைக்கி சாயந்தரம் ஒரு 3/4 மணி நேரம் அண்ணன் எப்படி ரட்சிக்கப்பட்டவங்க, எப்படி ஊழியத்துக்கு போனீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, எல்லா தகவல்களையும் பேசினாங்க. ஆனால் தேவனுடைய மேலான கிருபையினால், அவருடைய இரக்கத்தினாலையும், அவர் இணைத்து வைத்த இணைப்பினாலும் அந்த 2009 ஜனவரி மாதம் நாங்கள் பார்த்தோம். அன்னையிலேருந்து இன்றைய வரலும் தேவன் ஒரு நல்ல சகோதரனை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் இப்போ திருநெல்வேலி பகுதியில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் அண்ணன் வீட்டில் தான் வந்து தங்கியிருக்கோம். அண்ணன், அண்ணி, பாப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். அப்போ எங்களுக்கு அந்த தையல் மிஷின் வாங்கி கொடுக்க தேவன் உதவி செய்தார். அதை வச்சு நாங்கள் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரலும் இலவச தையல் பயிற்சி நிலையமாக ஆரம்பிச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமையில் அந்த மிஷினில் உள்ள மேல் தலையை கழட்டிட்டு அதையே டேபிளாக யூஸ் பண்ணி முதல் ஆராதனையை ஆரம்பிக்க தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அந்த கிராமத்தில் நடந்ததான அநேக அற்புதங்களை பார்த்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ் எங்கெல்லாம் இருந்தாங்களோ, அவங்க யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க, பிசாசின் போராட்டத்தில் இருக்காங்களோ, பலவீனமாக இருக்காங்களோ, அங்கெல்லாம் அவங்களோட சொந்தக்காரங்க வீடுகளுக்கெல்லாம் எங்களை அழைச்சிட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்படியா இப்போ கிட்டத்தட்ட நிறைய கிராமங்களுக்கு போயிருப்போம். 60க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நாங்கள் போனோம். இப்போ ஒரு 53 கிராமத்தில் தொடர்ந்து ஊழியம் செய்யும்படியாய் தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியா தேவன் உதவி செய்தார். இப்போ நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம். கிராமங்கள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. என்னென்னா, எங்கள்கிட்ட தையல் டீச்சராக வந்தவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நாங்களும் ஊழியம் செய்கிறோன்னு அர்ப்பணித்து முழு நேர ஊழியர்களாக இப்போ எங்களோடு கூட கொஞ்சம் பெண்கள் எல்லாம் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் வாலிப பசங்க எல்லாமே யூத்தில் வந்தவங்க, சண்டே கிளாஸில் வந்தவங்க எல்லாமே ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து எங்களோடு கூட இணைந்து கிட்டத்தட்ட இப்போ 18 மிஷினரிகள் அங்கே உள்ளவங்க எல்லாம், தமிழ்நாட்டில் உள்ளவங்க இல்லை, அங்கே உள்ளவங்களே எங்களோடு இணைந்து ஊழியங்கள் செய்கிறாங்க. இன்றைய நாளில் நாங்கள் இங்கே இருந்தாலும் அங்கே சபைகள்லாம் அவங்க நடத்திடுவாங்க. அந்தளவுக்கு தேவன் உதவி செய்தால். இப்போ சிடிஹெச் படிப்பு கிட்டத்தட்ட 43 பேர் படிக்க அங்கே உதவி செஞ்சாங்க. இப்படியா நாட்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்ல தேவன் உதவி செய்தார். அநேக அற்புதங்களை தேவன் செய்தார். ஒவ்வொரு கிராமங்களையும் தேவன் செய்த அற்புதத்தை கொண்டு அங்கங்கே நாங்கள் ஊழியங்களை ஆரம்பிக்க தேவன் உதவி செய்தார். இப்போ இதுவரையிலும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, 3 சபைகளை கட்டி முடிக்க தேவன் உதவி செய்தார். 2 சபைகள் கட்டிக்கிட்டு இருக்க தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அங்கே முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பண்ணி மேய்க்கிற இன மக்கள் இருக்காங்க அங்கே. எங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து போகும்போதே எங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையாக இருந்துச்சு, எப்படியாவது அவங்க மத்தியிலையும் போய் ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு. அங்கே லோக்கலில் உள்ளவங்கெல்லாம் அப்போ சொன்னாங்க, இவங்க மத்தியில் போக வேணாம், ஏன்னா இவங்க வந்து நம்ம சொல்லு பேச்சு எதையுமே கேட்க மாட்டாங்க, படிப்பறிவு இல்லாத ஜனங்கள், அதனால அரசாங்கத்தினாலேயும் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க, மனுஷராலேயும் அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க. அவங்களோட தொழில் என்ன அப்படின்னா, முக்கியமான தொழில் பண்ணி மேய்க்கிறது ஃபர்ஸ்ட், 2வது தொழில் சாராயம் காய்ச்சறது. இன்னைய வரலும் அந்த ஜாதி மக்கள் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மத்தியில் போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ரொம்ப ஆசை. நாங்கள் 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஒரு கிராமத்துக்கு போயிருக்கோம். அப்போ கிராமத்துக்கு போனது அவங்க எல்லாம் எங்களை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன் ஓடுறாங்கன்னா, இவ்வளோ புள்ள பிடிக்கிறவளோ வந்துட்டாங்க, பிள்ளைய பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், குழந்தையெல்லாம் நாங்கள் கடத்திட்டு போகிறவங்க கிடையாது, உங்கள்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படின்னா நாங்கள் பன்னி சூப் வச்சு கொடுப்போம், அதை நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பன்னி சூப்பா? நாங்கள் சிக்கன் மட்டனே சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான், பன்னி சூப்பு எப்படி வச்சு கொடுக்க அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர் உணர்த்துறாரு என்னன்னா, அவர் நமக்காக பாவமே அறியாதவர் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ அவரோட ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து நம்ம அங்கே போயிருக்கோம் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். ஆண்டவரே நமக்காக இப்படி வந்துட்டாரு, போட்டுருவோம் அப்படின்ட்டு. சரி நீங்கள் வச்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் வெளில இருந்து ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே பன்னி சூப் மட்டும் அவங்க வச்சுட்டு வந்துடக்கூடாது, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். உணர்ச்சி வசப்பட்டு ஊழியத்து வாஞ்சையில் நாங்கள் சொல்லிட்டோம், எங்களுக்கு பன்னி சூப் ஓகேன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் நல்ல வேளை அவங்க பிஸ்கட்டும் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மத்தியிலையும் ஊழியம் செய்ய நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ கிட்டத்தட்ட 20 கிராமங்கள் அவங்க மட்டும் இருக்கிற கிராமங்களில் எங்களோட ஊழியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. யாரெல்லாம் ஸ்கூல் போகலையே, ஏன்னா ஸ்கூல்லலாம் அவங்க பேரை ரொம்ப சேர்க்கவே மாட்டாங்க, அப்படியே போனாலும் அங்கே உள்ள மாஸ்டர் அடித்து விரட்டிடுவார். ஏன்னா இவங்க ரொம்ப சுத்தமாலாம் போக மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஸ்மெல் வரும், அந்த பன்னியோட ஸ்மெல் இவங்க மேலெல்லாம் வரும், அந்த சாராயத்தோட ஸ்மெல் எல்லாம், அந்த ஊரல் போடுற அந்த ஸ்மெல் வந்து இவங்க மேலெல்லாம் வரும். ஏன்னா சின்ன பையன்லேருந்து அந்த சாராயம் குடிப்பாங்க, பெண்கள் எல்லாம் சாராயம் குடிப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையினால கிளாஸ் ரூம்குள்ளே இவங்களை ரொம்ப சாரெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா கிளாஸில் உள்ள சாரெல்லாம் கொஞ்சம் பெரிய ஜாதியாக இருப்பார். அப்போ எங்களுக்குள்ள ஒரு வாஞ்சியாக இருந்துச்சு, எப்படியாவது இந்த மக்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஃப்ரீ டியூஷன் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் ஸ்கூல் போகலையோ அவங்களெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு டியூஷன் சென்டர் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா, அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் இவங்களை வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு நபருக்கு சுகம் இல்லை அப்படின்னா ஒரு 20 பேர் 25 பேர் வந்துடுவாங்க. எல்லாம் ஒரு ஆட்டோ ஃபுல்லாக வருவாங்க, யாருமே குளிச்சிருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஸ்மெல் வரும். அதனால டாக்டர்ஸும் என்னென்னா இவங்களை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. அதனால நிறைய பேர் என்ன குழந்தை டெலிவரி சமயத்தில் நிறைய நபர்கள் இறந்துருவாங்க. அப்படி இருந்ததுனால நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டோம். தேவனுடைய கிருபையினால் அவரோட வழிநடத்தின்படி இப்போதைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று எப்படியாவது அவங்க மத்தியில் நம்ம செய்யணும். எத்தனையோ மிஷினரிகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ தாகத்தோடு செஞ்சதுனால தான் இன்றைய நாளில் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம். அப்படி தானே? அல்லேலூயா. அப்போ அவங்களுக்காக யார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜெபம் பண்ண நாட்களில் ஆண்டவர் அழகாக எங்களை வழி நடத்தினார். இப்போ ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு சர்ச்சு, மேலே ஒரு சின்ன ஸ்கூல் வைக்கணும். இந்த மக்களுக்காக, பண்ணி மேய்க்கிற மக்களுக்காக, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருக்காங்களோ மேக்ஸிமம் நம்மளோட விசுவாசிகள், அவங்களுக்கு நம்ம படித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து நல்ல டாக்டரை கொடுக்கணும், யாருமே கிடையாது. அல்லேலூயா. பில்டிங் தான் இப்போ வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. என்னுடைய கிருபையினால் அந்த பில்டிங் வேலைகள் நடக்குது. நிறைய தேவைகள் உண்டு. பண தேவைகள் மாத்திரமல்ல, நமக்கு நிறைய பாஸ்டர்மார்கள் தேவை. அங்கே ஊழியம் செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 கிராமத்து விசுவாசிகள் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்காங்க. அந்த 53 விட்டு இன்னும் 24 கிராமத்துலேருந்து வர்றாங்க. ஆனால் அவங்கள போய் சந்திக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, அக்கா 6 மாதமாக வந்துகிட்டு இருக்கோம், எங்கள் கிராமத்துக்கும் வர சொல்லுங்கள் இப்படி சொல்கிறாங்களேன்னு ஒரு நாள் மட்டும், 6 மாதத்தில் ஒரு நாள் மட்டும் தான் போயிட்டு வர சொல்கிறோம். ஏன்னா 53 கிராமத்தையும் வீக்லி ஒன்ஸ், வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் சந்திச்சிருவோம். அந்த 18 நபர்களும் தான் போயிட்டுருக்காங்க. அதனால் நல்ல ஊழியர்கள் அங்கே உள்ளவர்களும் எழும்பணும், இங்கேருந்தும் எழும்பணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறங்க. நல்ல டாக்டர் தேவை, நல்ல நர்ஸ் தேவை. நாங்கள்லாம் டாக்டர் கிடையாது, நாங்கள்லாம் பிரின்ஸிபலோ டீச் பண்ணுற அளவுக்கெல்லாம் ரொம்பலாம் படிக்கலை. இன்னொன்று, அப்படியே படிச்சிருந்தாலும் எங்களோட அழைப்பு வித்தியாசம். ஆமேன். எங்களை ஆண்டவர் அழைச்சது சுவிசேஷம் சொல்லும்படியாக தான். அதனால் நல்ல டீச்சர்ஸ் வேணும், நல்ல பிரின்ஸிபல் வேணும். அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவையோ நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது அல்ட்ராசவுண்ட் எடுக்கிற ஒரு மிஷினும் வைக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த டெலிவரியில் இறக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எப்படி குழந்தை இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால கூட நிறைய நபர்கள் இறந்து போகிறாங்க. அதனால் அந்த அல்ட்ராசவுண்ட் எடுக்கிற மிஷின் வேணும். அப்புறம் எல்லாம் பிளட் செக் பண்ணுறது வேணும், லேப் சம்மந்தமானது வேணும், நல்ல வண்டிகள் வேணும், ஆம்புலன்ஸ் வசதிகள் வேணும், அதை எல்லாம் பார்த்து கொள்றதுக்குரிய நபர்கள் வேணும், பிரின்ஸிபல் வேணும், டீச்சர்ஸ் வேணும். இது எல்லாத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்களும் உங்களோட நீங்கள் எல்லாம் ஜெபிப்பீங்கிறத விசுவாசிக்கிறோம். ஏன்னா இவ்வளோ வெயில்லையும் தனித்தனி சபையை சேர்ந்தவங்க இன்னும் அந்த மானூருக்காக இவ்வளோ வைராக்கியமாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். பீகாருக்காக எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஹல்லேலூயா. பீகாருக்காக ஜெபிங்க. தொடர்ந்து எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும்?
ஆஸ்பத்திரிக்கு கட்டுமான பணி, அதன் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல டாக்டருக்காக, உங்களில் யாராவது படித்தவங்க டாக்டரோ நர்ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நம்மளோட ஆம்ஸ்டாம் தம்பி இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுமே அங்கே தான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் நிரந்தரமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறேங்க. நல்ல டீச்சர்ஸ் வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை நிர்வகிக்கிற நல்ல பிரின்சிபல் வேணும். இந்த கணக்கு வரவு செலவுகள்லாம் பார்த்துக்கொள்ளும்படியாக நபர்கள் வேணும். நல்ல ஆம்புலன்ஸ் வேணும். இந்த காரியத்துக்காகலாம் ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொன்று, நாங்கள் எங்களோட ஜெபத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற யுத்திகள் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி நீங்களும் செஞ்சால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். யாரெல்லாம் நீங்கள் இவ்வளோ யோசிக்கலாம், இவ்வளோ நல்லா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, எதிர்ப்புகள் உண்டா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த மனசில் அந்த கொஸ்டின் வருது? எதிர்ப்புகள் இருக்கும். அந்த இருக்குன்னு சொன்னதுனாலேயே கேட்கல, நல்லதுதான். எதிர்ப்புகள் நிறையா உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் தேவன் வழி நடத்தி வருகிறார். இப்போ போன வருஷத்தில் நாங்கள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்தும் போது கூட ஒரு கிராமத்தில் அவ்வளோ ஒரு எதிர்ப்பு தான். எல்லா இடங்கள் எதிர்ப்புகள் உண்டு. ஆனாலும் தேவன் அருமையாக வழி நடத்திக்கிட்டே இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆமென். ஒன்றுக்கும் நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். தேவன் எதெல்லாம் செய்வாரோ அதை அவர் பார்த்து கொள்ளுவார். ஆனால் இப்போதைக்கு அது திறந்த வாசலாக இருக்குது. அதான் நான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஒரு பக்கம் தேவன் ஆத்துமகள், அந்த கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசி நாளில் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சபையில் வந்து தன்னால் அவர் கூட்டிகிட்டு வர்றார். நாங்கள் போய் ஊழியம் செய்கிறதுனால இல்லை, விசுவாசிகள் எல்லாமே போய் ஊழியம் செய்வாங்க. எப்படின்னா, யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ அவங்களெல்லாம் அவங்களே அழைச்சிட்டு வந்துடுவாங்க. யாரெல்லாம் மந்திரவாதத்தினால கஷ்டப்படுறாங்களோ, செய்வனையால் கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் விசுவாசிகளே அழைச்சிட்டு வந்துடுவாங்க. இப்படியாக தான் இத்தனை கிராமங்களை தேவன் கொடுத்துருக்கிறார். அதனால் எங்களுக்குள்ளேயே என்ன ஆசை அப்படின்னா, சில கிராமங்கள்லாம் 40 விசுவாசி 45 விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்தவங்க இருக்காங்க. அதோட அவங்களோட குடும்பங்கள் இருக்கானா, ஆனால் ஒரு சபை கூட இல்லை. ஹல்லேலூயா. ஒரு மாவட்டத்திலேயே 5 சபை 10 சபை இருக்கிறதே ரொம்ப பெருசு தான். எங்களோட மனசில் என்னன்னா, கிராமங்கள் தோறும் சபைகள் எழும்பணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்மளோட ஜெபத்தை கேட்டு தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, எங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் இருக்காங்களோ நாங்கள் போராட முடியாது. நம்ம பொம்பளை பிள்ளைங்க ஒன்று, இன்னொன்று நம்ம கிறிஸ்தவங்க எதுக்கும் போராடணும் அப்படின்னு சொன்னால் அடியை தான் வாங்கிட்டு வரணும். நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் தான் பொறுப்பு ஒப்பு கொடுத்துட்டு இருக்கணும். நாங்கள் 2 பேரும் என்ன செய்வோம் அப்படின்னா, அதுவும் நேரம் கிடச்சிச்சின்னா இன்னொரு டைம் வரும்போது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம். எரிகோ கோட்டை பிரேயரை மாதிரி மனசில் வச்சுட்டு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் பேப்பரில் கடன்னு எழுதி வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் டெய்லி ஒரு முறை A4 சைஸ் பேப்பரில் தான் எழுதுவோம். டெய்லி ஒரு முறை நாங்கள் அதை சுற்றி வருவோம், காலையில் அதிகாலையில். அதுக்கப்புறம் அதே மாதிரி 6 நாள் அந்த பேப்பரை சுற்றி வந்துட்டு 7ஆவது நாளில் 7 முறை அதை சுற்றி வந்துட்டு அந்த பேப்பரை எரித்து தூக்கி போட்டுருவோம். தேவனை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுத்துட்டோம். துதியினால் அந்த எரிகோ கோட்டை உடஞ்சிச்சு. இப்போ எங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ இதுதான் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அதை பார்த்து ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சுருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் வீடும் இப்போ ஆண்டவர் அருமையான ஒரு வீட்டை கொடுத்தார், அருமையான ஆலயத்தை கொடுத்துருக்கிறார். வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றியுமே எப்படி இருக்குன்னா வயல்காடு மத்தியில் வீடு இருக்கும். ஃபிலிக்ஸ் பிரதர் வந்திருக்காங்க, அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ என்னென்னா, பக்கத்தில் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க வாலிப பசங்கள்லாம். அவனும் என்னென்னா, எப்போ சனிக்கிழமைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர், அந்த நேரத்தில் எப்போ நம்ம இங்கே ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவனுக்கு கிரிக்கெட் சவுண்டை அதிகமாக்கிடுவாங்க. அப்படி கத்தி விளையாடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த 9 மணிக்கு ஆராதனைன்னா அவனுக்கு நல்லா தெரியும், அந்த 9 மணிக்கு வந்துட்டு அந்த 11 மணி 11:30க்கு முடியும். அது வரலும் கத்தி விளையாண்டுட்டு அவனுக்கு கிளம்பி போவாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் என்ன செஞ்சோம் அப்படின்னா, அவனுங்களுக்காக அந்த கிரிக்கெட்டை அந்த கிரவுண்டு போட்டு வச்சுருப்பாங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து சாயந்தரத்தில் நடந்து எரிகோ கோட்டையை சுற்றி வர மாதிரி சுற்றி வந்து, ஆண்டவரே இதில் நடக்கிற நபர்கள்லாம் ரட்சிக்கப்படணும். 1. 2வது, இந்த இடத்துல அந்த கிரிக்கெட் கிரவுண்டே இவனு வைக்கக்கூடாது. இவனு இன்னும் அடுத்து என்ன செஞ்சுருவாங்கன்னா, பாலை அடித்து நம்மளோட சர்ச்சுக்கு மேலே விட்டுருவாங்க. அப்போ சர்ச்சுக்குள்ளே அவனோட விட முடியாது, நாங்கள் போய் தான் அந்த பாலை எடுத்து கொடுக்கணும் ஒவ்வொரு ட்ரிப்பும். இது நம்மளை ரொம்ப டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணதில் ஆண்டவரோட கிருபையினால் 2 பேரும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இப்போ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. தேவன் எந்த மனுஷனையும் மாற்ற முடியும். அவனோல்ட்டே சொல்கிறது, இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணும்போதே அப்படி தாண்டா ஜெபம் பண்ணோம், தேவன் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாரு, நீயும் ஜெபம் பண்ணு.
ஆண்டவர் அநேக நபர்களை கொண்டு வருவார். நமக்கு விரோதமாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போராடணும்னு அவசியம் இல்லை. இப்படி அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், ஊழியங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அந்த எரிகோ கோட்டை ப்ரேயர் மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சு ஆண்டவர் வெற்றியை கொடுத்துருக்கிறார். உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மானூர் பகுதிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, மானூரோட மேப்பை வச்சுக்கிறீங்க, உங்களோட பகுதியில் உள்ள நபர்களோட பேரெல்லாம் எழுதி வைங்க, ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கேயுமே செய்ய முடியலனாலும் உங்கள் வீட்டில் உட்காந்தாது ஒரு A4 சைஸ் பேப்பரில் எழுதி வச்சுக்கிறங்க, அல்ல மானூர் மேப்பை எடுத்து வச்சுக்கிறங்க, சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எரிகோ கோட்டை மாதிரி இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுறதுக்காக சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா வந்திருந்தா, 4 வருஷம் இருந்தா. அவள் பேர் சீமா. அவள் என்னென்னா நல்ல ஜெபம்லாம் பண்ணுவான், எல்லாம் செய்வான். ஞானஸ்தானத்துக்கு ஒத்துக்கலை. ஏன்னா திருமணத்துக்காக தான் அவள் காத்திருந்தா. அவங்க அண்ணன் வந்து நம்ம வீட்டில் விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி விட்டுருந்தார். அப்போ அவள்கிட்ட கேட்டால் அவள் சொல்லுவாள், எனக்கு கல்யாணம் ஆகணும்க்கா, நான் நல்லா வாழணும், இப்படி நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா யார் எனக்கு வந்து கிடைப்பா, இங்கெல்லாம் முதல் தலைமுறையாக இருக்காங்க, கிறிஸ்தவம் கிடையாது, நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவான். அந்த நாட்களில் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், அவள் ஜெபம் பண்ணிட்டு சில சமயத்தில் அப்படியே படுத்து ஜெபம் பண்ணுறோம், அப்படியே தூங்கிடுவான். அதை பயனாக வச்சு நாங்கள் சுற்றி 7 முறை அவளை சுற்றி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இவளுக்குள்ளே இருக்கிறதால அந்த அசுத்தாவி வெளில போகணும் ஏசப்பா, உம்மை விட பெருசு திருமண காரியம் இல்லை, இவளா மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் அவளாக வந்து கொஞ்ச நாள் இப்படி சுற்றி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அவளாவே தன்னால் வந்து ஏக்கா நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், இன்னைக்கு ஏசப்பா வந்துட்டா நான் எங்கே போவேன், என்னோட கல்யாணத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம், எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா. ஆமேன், ஹல்லேலூயா. அவளுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டோம். இந்துல தான் அவளுக்கு மாப்பிள்ளை கிடச்சிச்சு. ஆனால் அங்கே போய் அவள் வாழ்ந்த ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையின் நிமித்தம் அவங்களோட மாப்பிள்ளையே வந்து சர்ச்சுக்கு விடுவார். சில நாளைக்கு அவரும் இப்போ வருவார். அப்படி அவங்களோட மாமியார் அப்படி ஒரு பூஜை செய்கிற பொம்பளை. ஆனால் அது சொன்னது என்னன்னா, ஏன் மருமவ கிறிஸ்டியன் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ அப்படியெல்லாம் தேவன் மாற்ற முடியுமா முடியாதா? தேவனால முடியும். அங்கே போய் நாங்கள் அந்த 18 வருடங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள் எங்களை அங்கே நிற்க வச்சிருக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் உங்களோட வாழ்க்கையிலையும் எதெல்லாம் உங்களுக்கு முடியாதுன்னு தோணுதோ அதெல்லாம் தேவன் முடிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாங்கள் எங்களோட பண தேவைகள் குறையும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, எங்களோட பண தேவைகள் எல்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் யார் மூலமாவது பேசி பண தேவைகள் எல்லாம் தேவன் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறார். அப்போ நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே, நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், அதனால ஒரு சமயம் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி அனுப்புகிறாங்களா என்ன இசப்பா, இந்த உள்ள மக்களுக்கும் நீங்கள் பண தேவைகள் எல்லாம் சந்திக்க வல்லவராக இருக்கீங்கல்ல, இங்கே உள்ள நபருக்கும் நீங்கள் சந்திக்கணும் அப்படி சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த நாட்களில் என்னென்னா, ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி, அவங்க வந்து பெரிய ஜாதி மக்கள் தான். அவர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களோட கணவர் ரட்சிக்கப்படல. அதனால இந்த அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. என்ன செய்வாங்கன்னா, 90 இது கட்டு, அரிக்கட்டு, அதை நீ எல்லாத்தையும் அடித்து வச்சுட்டு நீ போனாதான் நீ சர்ச்சுக்கு போகணும், அங்கே 1 மணிக்கு ஆராதனை நடக்கும் அப்படின்னு சொன்னதும் அந்த அக்காவும் கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த 90 கட்டையும் அரிக்கட்டை அடிச்சுட்டு வந்து சாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவர் என்னோட சரீரத்தில் ஒரு பலத்தை கொடுத்தாரு, அதனால நான் இவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு நான் சரியான இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட கணவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு நாள் 6000 ரூபா காசு கொடுத்து, இதை பத்திரமா வச்சுக்க, நான் எப்போ கேட்குறேனோ அப்போ கொடுக்கணும்னு அவர் பயங்கரமாக அடிப்பார். அப்படி கொடுத்ததை அவங்க பெரிய பையன் பார்த்துட்டு அவங்க அப்பா போனதுக்கப்புறம், அம்மா எனக்கு டிஷர்ட் எடுத்து கொடு, அப்பா தான் உன்ட்ட காசு கொடுத்தாருல, டிஷர்ட் எடுத்து கொடு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததும் சரி, அவங்க அம்மா என்ன செஞ்சுட்டு, இந்த 500 ரூபா டிஷர்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து 2 நாளில் அவர் வந்து பைசாவை கேட்டது இந்த அம்மாவுக்கு ஒரே பயம். ஆண்டவரே, 6000 ரூபா, இப்போ என்கிட்ட 5500 ரூபா தான் இருக்குது, 500 ரூபாயை கேட்டு அடிப்பாரே, நான் என்ன செய்யணும்னு தெரில, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டியை திறந்து காசை எடுத்துக்கொண்டு போய் அவங்க கணவன்கிட்ட கொடுத்ததும் கணவன் எண்ணி பார்க்குறாரு, 6000 ரூபா இருந்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே, இங்கே உள்ள மக்களுக்கும் நீங்கள் இப்படி எல்லாமும் தேவைகளை சந்திக்கிறீங்க. அவங்க இந்த சாட்சி சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமாக ஒரே ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை. அதுக்கப்புறமா 10 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் அற்புதமாக அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் என்னென்னா, வீட்டு செலவுக்கே அவங்கள்ட்ட காசு இல்லை. அந்த மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபா தேவை. அவங்க யோசிச்சிருக்காங்க, 5000 ரூபா பணம் தேவை, ஜெப தேவைன்னா அக்காங்கள்ட்ட சொல்லலாம், அக்கா நமக்கு செய்வாங்க,
பண தேவை எப்படி சொல்ல ஆண்டவரே, ஆனால் நீர் நல்லவர், நீர் அற்புதர். எவ்வளவோ அற்புதங்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இந்த ஊழியத்தில் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்கீங்க. எப்படியாவது எனக்கு இந்த மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா இருந்தால் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா, நான் கன்சீவாக வேற இருக்கேன், மெடிசன் எடுக்கணும், எல்லாத்துக்குமே அது சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆயிக்கிறமேன்னு அவங்க ஜெபம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த நாட்கள் என்ன, பக்கத்தில் ஒருத்தர் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைசாவை எண்ணி 1,00,000 ரூபாயை இவங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்காரு, உன் வீட்டில் வச்சுக்கோ, நான் கேட்கும் போது கொடுங்கன்னு. 3 பேர் அதை எண்ணி இவங்களோட பெட்டியில் வச்சுருக்காங்க. அன்னைக்கு அவங்க கேட்டிருக்கிறாங்க, பணத்தை எடுத்துருவாங்க. பணத்தை எடுத்து கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்ததும் அவர் எண்ணிட்டு, என்ன 5000 ரூபா கூட வச்சுருக்க, 1,50,000 ரூபா இருக்குது, உன் 5000 ரூபாய் நீ பிடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. வச்சது 1,00,000, 3 பேர் எண்ணி. ஆனால் இவங்களோட தேவை 5000 ரூபா. ஆனால் ஆண்டவர் அப்படியா அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தில் அவங்க ஒரே சர்ச்சில் தான் இந்த அற்புதங்கள், நாங்கள் 5 இடத்துல ஆராதனைகள் நடக்குது. இதை சொல்லும் போது ஒரு பாப்பா இருந்தால், அவள் அவங்க வீட்டில் அவள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கா. பாப்பா இல்லை, வாலிப வயசில் உள்ள பிள்ளை. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஏசுன்னு போறியில் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு 1 ரூபா கூட நான் உனக்கு செலவு பண்ண மாட்டேன், நீயே பார்த்துக்கோ, அப்படி இல்லைன்னா அந்த அக்காமார்கள் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்கிறார். அப்போ அவள் சொல்கிறா, அக்கா எங்கள் அப்பா இப்படி ஏசிட்டாருக்கா, 1 ரூபா உன் கல்யாணத்துக்கு செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. நாங்கள் சொன்னோம், நீ ஜெபம் பண்ணு, ஏசப்பா ரொம்ப பெரியவர், அவர் உங்கள் அப்பா உள்ளத்தையே மாற்ற முடியும், அவர் செய்வார் அப்படின்னு. அடுத்த வாரம் அவள் சாட்சி சொல்கிறா, ஏக்கா என்னோட அக்கௌண்ட்டில் போய் பார்க்குறேன் 50,000 ஏறி இருக்கா, யாரு போட்டானே தெரில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளோட பண தேவைகள் என்ன அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அதனால நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே பீகாரில் மட்டுமா அற்புதம் செய்வீங்க, என்னுடைய வாழ்க்கையிலையும் உம்மால அற்புதம் செய்ய முடியும். இப்படியே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சு அந்த இடத்துலையும் எங்களையும் சாட்சியாக வச்சிருக்கிறாரு, அங்கே உள்ள ஜனங்களையும் தேவன் சாட்சியாய் வைத்திருக்கிறார். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து சொல்லணும்னா நிறைய சாட்சிகள் சொல்லிகிட்டே இருக்கலாம். மீதியான நேரங்கள் எல்லாத்தையும் ஏஞ்சல்கிட்ட கொடுக்குற அவங்களோட சாட்சியையும் சொல்லி தேவனுடைய வசனத்தையும் அவங்க சொல்லுவாங்க. உங்களோட ஜெபங்கள் எப்பொழுதும் பீகாருக்காக இருக்கலாம். ஒரு சமயம் நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். எல்லாரும் எழும்பி நின்று, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமாக உட்காந்துட்டோம் இல்லையா? எழும்பி நின்று நம்ம இப்பொழுது நம்மளோட தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதரா இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு நமக்கு பணமும் தேவைங்கிறது தெரியும். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் தேவன் விரும்புறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகள் எல்லாத்தையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஏசப்பா, நீங்கள் சந்திங்க. விசுவாசத்தோடு கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னென்ன தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்திங்கப்பா. தேவனே நீர் என்னுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. வானமுடைய சிங்காசனம் அப்பா, அப்பா உம்மாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை சுவாமி. பூமியும் அதன் நிறைவும் என்னுடையதுன்னு சொன்னீங்களே, ஆசீர்வதிக்கிறதுக்காகவே நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்களே ஏசப்பா. அப்பா எங்களுடைய தேவைகள் இத்தனை திரளா இருக்கிறது சுவாமி, அது உம்முடைய சமூகத்துல ஒன்றுமே இல்லைப்பா. ஊழியக்காரங்க இங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ஊழியத்தின் தேவையா இருந்தாலும் அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களோட குடும்ப தேவையாக இருந்தாலும் அதற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க சுவாமி. தேவனே என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தை மக்களுக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா நான் ஒன்றும் இல்லாதவளா நிற்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடி நான் இருக்கக்கூடாது சுவாமி. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க சுவாமி. என்னுடைய தேவைகளை சந்திங்க அப்பா. என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா என்னுடைய பிள்ளைகளோட தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. என்னுடைய சபையின் தேவைகளை சந்திங்க. சபை விசுவாசிகளோட தேவைகளை சந்திங்க. சபை கட்டுமான பணியோட தேவைகளை சந்திங்கப்பா. உம்மாலே கூடும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை சுவாமி. அன்றே நாள்ல நீர் சொன்னீரே, பேதுருவே நீ போய் ஒரு மீன் புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனோட வாயிலப்பா நீங்க அந்த காசை வைத்தீங்க
சொன்னீங்களே, உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்பமா எண்ணப்படுகிற எங்களை அழைச்சிட்டு போயிட்டு ஆண்டவரே, அந்த பீகார்ல தேவைகளை சந்திக்கும்படியாய் பல காகங்களை ஏற்படுத்தினீரே, அப்படியா இவர்களுடைய தேவைகள் சந்திக்கும்படியாய் அப்பா அநேக காகங்களை நீங்க எழுப்பி தரணும்னு ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. பிள்ளைகளோட எல்லா தேவைகளையும் என் தேவனே நீர் சந்திக்கணும்னு ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ ஜெபிப்போம். பீகார் ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். பீகாரோட தேவைகளை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஊழிய செய்கிற ஊழியக்காரர்கள் தேவை. ஹாஸ்பிட்டல் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நல்ல டாக்டர்ஸ் தேவை, நல்ல நர்ஸ் தேவை, அதற்குரிய எல்லா பொருட்களும் தேவை. நல்ல ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. ஸ்கூல் கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்கு. நல்ல பிரின்சிபல் தேவை, நல்ல டீச்சர்கள் தேவை. அங்க உள்ள இந்த முஸ்டோலி மக்கள், அந்த பண்ணி மேய்க்கிற மக்கள் மத்தியில தியாகத்தோடு ஊழிய செய்கிற ஊழியர்கள் தேவை. அதற்கான எல்லா பண தேவைகள் உண்டு. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே பீகாருக்கு இத்தனை தேவைகள் உண்டே சுவாமி, எல்லா தேவைகளையும் சந்திக்க நீர் வல்லவரப்பா. இந்த 18 ஆண்டுகளாய் எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்தீரே அப்பா. ஜெபிக்கிற, கொடுக்கிற, உதவி செய்கிற ஜனங்களை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே அப்பா நல்ல ஊழியர்கள் அங்க எழும்பணும் சுவாமி அப்பா. உமக்கென்று வைராக்கியமாய் ஆண்டவரே ஊழியர்கள் எழும்பணும் சுவாமி. நல்ல டாக்டர்கள் வர நீங்க உதவி செய்யுங்க. அர்ப்பணிக்கப்பட்ட டாக்டர்கள் வர அப்பா. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற நபர்கள் எல்லாம் வர, ஸ்கூல்ல வேலை பார்க்குற நபர்கள் எல்லாம் வர ஆண்டவரே. இன்னும் கட்டுமான பணிகளுக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட நீர் உதவி செய்யணும்னு ஜெபிக்கிற சுவாமி. உமக்கே நன்றி 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 சொல்லுகிறோம் அப்பா. அப்பா ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சொன்ன சாட்சியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நம்புற மாதிரி இருக்கா? ஆமென் ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன். சொன்னாலும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஏசப்பா எதை நம்மக்கிட்ட சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்வார். நாங்கள் போகும்போது அந்த வார்த்தையை தான் கொடுத்தார், நான் உன் கூட இருப்பேன்னு. இந்நாள் வரைக்கும் அவர் தான் கூட இருந்து நடத்துகிறார். இப்பவும் கூட இருக்கிறார், இனிமேலும் இருப்பார், இனிமேலும் நடத்துவார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்துலேருந்து நம்ம எப்போதுமே நம்ம ஐயோ நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே, யார் நமக்கு உதவி செய்வா அப்படின்னு நம்ம சோர்ந்து போகவே வேண்டாம். அதுக்காக ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடுவோம். ஏசு ஏசு சொல்லு, எப்போதும் சொல்லு. சந்தோஷமாக இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்லு, துக்கமாக இருக்கும்போது அழுதுகிட்டே சொல்லு. அந்த ஒரு பாட்டு பாடலாமா? ஹிந்தியில், தமிழில் இல்லை. நான் தமிழில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன். ஹிந்தியில் ஏசு ஏசு போலு பையா, ஏசு ஏசு போல். துக்கு ஆவே தோ ரோக்கே போல், சுக்கு ஆவே தோ ஹஸ்கே போல். துக்கு அப்படின்னா துக்கம். அப்போ வந்து எப்படி சொல்லணும்? அழுதுகிட்டே சொல்லணும். சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி சொல்லணும்? சுக்குனா சந்தோஷம். அப்போ எப்படி சொல்லணும்? சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் ரொம்ப பிரச்சனை வந்து ஆண்டவர் ஜெபிக்கவே முடியாது, பலன் அப்படியே குன்றி போயிடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கா? இன்பத்திலும் துன்பத்திலும் நம்ம கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ பாடலாமா எல்லாரும்? ஏசு ஏசு போல் பையா எல்லாரும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ பசிக்கும் இல்லாட்டா தூக்கம் வரும். இந்த ரெண்டில் ஒன்று எப்படியாவது நடக்கும். அதனால் இந்த பாட்டை சொல்லும்போது ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் நம்ம நிரப்புவார். ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவி நாமத்தில் வல்லமை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் ஏசு ஏசு சொல்லும்போது அவருடைய வல்லமை நம்மளை நிரப்பும், நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துவார். அதுக்கப்புறமா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்லலாம். எல்லாரும் சொல்லுங்கள், ஏசு ஏசு போலு பையா, ऐसी ऐसु बोलू भैया, दुख आवे तो ऐसु बोल, सुख आवे तो ऐसु बोल,
लेकिन बोल हालेलुया இப்போ பாடலாமா எல்லாரும் ஏசு ஏசு बोल भैया ஏசு बोल ஏசு ஏசு बोल बहिनी ஏசு ஏசு बोल भैया ஏசு बोल ஏசு ஏசு बोल बहिनी ஏசு बोल दुख आवे तो रो के बोल सुख आवे तो हंस के बोल दुख आवे तो रो के बोल सुख आवे तो हंस के बोल लेकिन बोल यीशु ये बोल भैया यीशु बोल यीशु यीशु बोल भैया எல்லாரும் கை தட்டி बोल ऐसे ऐसे बोल भैया ऐसे बोल ऐसे ऐसे बोल भगिनी ऐसे बोल हालेलुया எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுங்கிற பேரை சொன்னீங்களா? வல்லமை உங்களை நிரப்பிச்சா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்தி நம்மளை கிருபையாய் நடத்துகிற தேவன் நம்முடைய தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த வசனங்களை நம்ம தியானிக்கலாம். 9வது வசனம் மட்டும் யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:9. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. யாரு? சவுல். இந்த இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்களாம் நல்லா ஜெபிக்கிறவங்க. சவுலை குறித்து நீங்கள் அதிகமாக கேள்விப்படி மெசேஜில் கேட்டிருப்பீங்க, நீங்களே படிச்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். சவுல் சீசர்களையும் கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அந்த சவுலை தேவன் சந்திக்கிறார். அவர் எப்படி சந்திச்சார் எல்லாமே தெரியும். ஆண்டவர் அவனை சந்தித்ததுக்கு அப்புறமா அவன் என்ன ஆயிட்டான்? குருடன். அவனுக்கு கண்ணு தெரியலை. ஹல்லேலூயா. கர்த்தர் சவுலை சந்தித்த பிற்பாடு அவனுக்கு கண்ணு தெரியலை. அதுக்கப்புறமா தான் இந்த 9வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அவனை சந்தித்ததுனால அவன் குருடன் ஆனாலும் அவனுடைய ஜெபம் பண்ணுகிறவனாய் அவன் மாறினான். அதுக்கு 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 11 வாசிங்க. சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜெபம் பண்ணுகிறான். நம்மளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் 10 மணிக்கு உட்காந்துருப்பீங்க. 10 மணிலேருந்து இதுவரைக்கும் நம்ம ஜெபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சவுலை கர்த்தர் சந்தித்ததுக்கு அப்புறமா அவன் குருடராக்கப்படுறான். குருடனான பின்பு அவனை கைத்தாங்களா கொண்டு போய் விடுறாங்க. விட்டதுக்கு அப்புறமா அவன் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. நம்மளும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எனக்கு இந்த சவுலை குறித்து வாசிக்கும் போது அவன் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னகுட்டி அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது, ஜெபம் பண்ணினதுக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னகுட்டி அவன் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துகிறவனாய், குருடனாய், அவன் ஜெபிப்பதற்கு முன்பாக குருடனாய், அவன் பசி, அவனால் அவனுடைய சரீரம் பலவீனப்பட்டு அவனால் ஒன்றுமே செய்ய முடியலை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தான் இருந்தான். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம் 11 அவன் ஜெபம் பண்ணுகிறான். யார் சொல்கிறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு அனனியாட்ட. அப்போ ஆண்டவரே பவுலுடைய ஜெபத்தை கேட்டு அனனியாட்ட பேசுகிறாரு, நீ போ, அங்கே பவுல் என்கிற ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா.
அந்த ஜெபம் தான் அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றினது. கர்த்தர் நமக்கு பல நேரங்களிலே தரிசனம் கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய நாட்கள் நம்மளும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில நாட்கள் மாற்றமே இருக்காது. சில நாட்களில் இப்போ நம்ம கொஞ்ச நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம்னா நம்முடைய ஆவி ஆத்மா எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கும், ஜெபம் ஜெபம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் அனுப்புகிற என்னாகும், சார்ஜர் கம்மியாகிடும். எப்படி மொபைலில் சார்ஜர் கம்மியாயிட்டுனா அப்புறம் லாஸ்ட்டாக கம்மியான பிறகு என்னவாயிரும், சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதே போல் நம்மளும் சில வேலைகளை சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஒரு தடவை சார்ஜர் போடணும். அதுக்கு தான் இந்த எழுப்புதல் கூட்டம்லாம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. எழுப்புதல் கூட்டம் நடத்தும் போது எப்படி இருக்கும், எல்லாருமே எழுப்புதலாக இருப்பாங்க. அப்புறமா சார்ஜர் இப்போ ஃபுல்லாக 100 ஆயிரும் இன்னைக்கு. அப்புறமா வீட்டுக்கு போன பிறகு என்ன ஆகும், வீட்டில் உள்ள பிரச்சனைகள், பாடுகள், தேவைகள், பிள்ளைங்க, இவங்களெல்லாம் நம்ம யோசிக்கும் போது நம்முடைய சார்ஜ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். குறைஞ்சி திரும்ப ஒரு எழுப்புதல் மீட்டிங்க்கு வந்தாகணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி பவுலுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, அவன் ஜெபம் பண்ணினதுக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம். 17வது வசனத்தை வாசிங்க. அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அனனியாவுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு, இப்படி சவுலுங்கிற ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ அங்க போ, அவன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணி அவனுடைய கண்கள் திறக்கப்படும், அவன் என்ன பண்ணுவான், ஆவியில பலப்படுவான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்றதுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், இருளான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு தரித்திரமான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல அநேகர் பார்த்து நம்மள ஒரு கேவலமா பேசுகிற ஒரு வார்த்தையா இருக்கலாம். ஆனா என்னைக்கு நம்ம ஜெபிக்கிறவங்களா மாறுறோமோ அன்னைக்கு அநேகருக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் தேவன் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது இங்க முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, அவன் பார்வை அடைகிறான். பார்க்க முடியாம இருந்தவன் ஜெபிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யறான், பார்க்கிறான். அவன் மட்டுமா பார்த்தான், அநேகர் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு பவுலாய் தேவன் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் கண்களை திறந்தது மாத்திரம் அல்ல, தேவனுடைய அன்பை புரியாதபடி தேவ வசனத்துக்கு செவி கொடுக்காத செவிடர்களையும் குருடர்களுக்கும் கண் பார்வையை கொடுக்கும்படியாய், வேத வசனத்தை விசுவாசிக்கும்படியாய் மாற்றுகிற பவுலாய் தேவன் பவுலை மாற்றினார். ஹல்லேலூயா. நம்மளையும் அப்படிதான் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் இங்க பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார். பரிசுத்த ஆவியினால அவன் ஜெபம் பண்ண உடனே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். நம்மளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கோம். அதனால தான் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையா? ஆனால் சோர்ந்து போறோம்ல. ஜெபிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், சோர்ந்து போயிடுவோம். இப்போ 2008 நாங்கள் போயிருக்கும் போது அங்கே சாப்பாடு கிடையாது, இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. 2008 40 நாட்கள் 3 முறை 40 நாட்கள் நாங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம். ஃபுல் டைம் இல்லை, நைட்டு மட்டும் சாப்பிடுவோம். இப்படி ஃபஸ்ட்டு ஒரு 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நாள் 15 நாள் கேப் போட்டு திரும்ப ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம். அப்புறமா ஒரு 10-15 நாள் கேப் போட்டு திரும்ப ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம். ஏன்னு சொன்னால் எங்கள் கையில் பணம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அதனாலக்கா சொன்னாங்கல்ல, சமோசா வாங்குவோம், அது மேலே உள்ளதை சாயங்காலம் சாப்பிட்டுக்கிடுவோம். ஏன்னா வேறு எதுவுமே சாப்பிட்றதுக்கு இருக்காது. உள்ள கூட்டை நைட்டுக்கு சப்பாத்திக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருப்போம். சில நேரங்களில் அந்த சமோசா கூட வாங்குறதுக்கு எங்கள் கையில் பணம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அந்த ஜெபம் எங்களை என்ன பண்ணிச்சு தெரியுமா, பலப்படுத்துச்சு. ஹல்லேலூயா. அந்த 40 நாட்கள் போட்ட ஜெபம் தான் நாங்கள் ஊழியத்தை எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு முறை
முறை 40 நாட்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஊழியத்தை இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த தரிசனம் கொடுத்து ஒன்றா போட்ட ட்ரெஸ் எல்லாம் அந்த ஜெப நாட்கள் தான். அந்த ஜெப நாட்களை நாங்கள் செஞ்ச ஜெபம் தான் இந்நாள் வரைக்கும் தேவன் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, இங்கே பவுல் ஜெபிச்சிருக்கான். அந்த பவுல் ஜெபிக்கும் போது சில நேரங்களில் நமக்குள்ள ஒரு பாவ உணர்வே இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போ தமிழ்நாட்டில் நிறைய ஜெபங்கள் நடக்குது, எல்லாருமே நிறைய ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் தான் இருந்து எழுப்புதல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குள்ளே என்ன இருக்குன்னா, அவங்கவுங்க பேரை வெளிக்கொண்டு வரணும், அவங்களுடைய ஊழியங்களை வெளிக்கொண்டு வரணும், அப்புறம் என்ன அவங்களுடைய பெருமை மேட்டின்மை இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார். கேட்பாரா? நம்ம ஜெபிக்கிறதுனால நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும்ல. கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம ஜெபிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஹல்லேலூயா. பவுல் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜெபிப்பதற்கு காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் அவன் ஒரு பெரிய பாவி. ஏன் அவன் பாவி? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன், சீசர்களை துன்பப்படுத்தினவன், சபையை அடித்து நொறுக்கினவன். அவன் செய்த பாவங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியுங்கிறதுனால அவன் 1 நாள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிச்சு அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. இல்லை நான் ஃபாஸ்டிங் மட்டும் போட்டு ஜெபம் பண்ணா கிடைக்காதுன்னு பவுலுக்கு தெரியும். அதனால 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், என்னை உமக்கஞ்சு பயன்படுத்தும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் தன்னை தானே முற்றிலுமாய் அர்ப்பணித்து தாழ்த்தி தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாய் ஜெபித்திருப்பான். நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் நமக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம ஒருவேளை நம்ம ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை நிறைஞ்சு நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் பதில் கொடுக்குறவர் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. பதில் கொடுக்குறவர் யாரு? தேவன் தான் பதில் கொடுக்கணும். அவர் பதில் கொடுக்கணும். இப்போ ஒரு தகப்பன் இருக்கிறாரு, பிள்ளைங்க தகப்பனுக்கு பிரியமானபடி நடக்கும்போது கேட்காமலே தகப்பன் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். கீழ்ப்படியாமல் போகும்போது என்ன ஆகும்? தகப்பனுக்கே ஒரு நேரம் கோபம் வந்துடும், உனக்கு என்ன செஞ்சிருக்க, ஆனால் நீ என் பேச்சே கேட்கல. ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பனை இப்படி யோசிக்கும் போது நம்மளை உருவாக்கின தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்க நினைச்சிருக்கிற தெய்வம், நமக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற தெய்வம், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் நம்மளை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு, நம்ம ஊழியத்தில் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு, நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்முடைய பாவங்கள் அதுக்கு தடையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இயேசுவை நம்ம வெளியில காட்டணும். இப்போ பவுலுக்கு ஃபர்ஸ்ட் வேதம்லாம் தெரியும், ஆனா இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வேதம் தெரிஞ்சாலும் அந்த வேதத்தின்படி நடக்கல. ஹல்லேலூயா. ஆனா இயேசுவை சந்தித்ததுக்கு அப்புறமா அவன் இயேசுவை போல மாறினான். எப்படி மாறினா? இயேசுவை போல. அவனுக்குள்ள அப்புறமா மேட்டின்மை இல்லை, அவனுக்குள்ள அதுக்கப்புறமா இப்படி தான் வாழணும். அவன் பெரிய பணக்காரன், நல்லா படித்தவன், நான் இப்படி தான் இருப்பேன், என்னுடைய ஸ்டேட்டு என்ன, அப்படி எதையுமே அவன் யோசிக்காம கர்த்தருக்குள்ள நான் எல்லாருக்கும் எல்லாமானே. ஏழைக்கு ஏழையாகவும், வியாதிக்காரனுக்கு வியாதிஸ்தனாகவும், குஷ்டரோகிக்கு குஷ்டரோகியாகவும், ஜெயிலில் போனால் ஜெயில்காரனாகவும், எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று பவுல் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு ஜெபமாய் அவனுடைய ஜெபம் இருந்தது. தன்னுடைய வாழ்க்கை நமக்கு மாறணும். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் அநேக கிறிஸ்தவங்க நம்ம இருக்கிறோம், அநேக சபைகள் இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு போட்டி, ஒரு பொறாமை அப்படிலாம் இருக்கிறதுனால தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே ஜெபிக்கிற மாதிரி அங்கெல்லாம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் வைக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு ஒன்றும் புரியாது. நாங்கள் ஒரு மெசேஜே கொடுக்கணும்னா அது கதையாக, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எப்படி கதை சொல்லணுமோ அப்படி கதையாக தான் சொல்ல முடியும் அங்கெல்லாம். ஆனால் இங்கே எல்லாருக்குமே வேதம் வாசிக்க தெரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சும் நம்முடைய பாவங்களை உள்ள வச்சுக்கிட்டே அது தேவனுக்கு எது பிரியம் இல்லையோ அதை நம்ம விட்டுட்டு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் எப்படி பவுலை பயன்படுத்தினாரோ அப்படி நம்மளை பயன்படுத்த முடியுமா? முடியாதா? உண்மையாகவே பவுலுடைய ஜெபம் அதுக்கப்புறமா நான் இப்படிப்பட்ட ஒரு பில்டிங்கில் தான் இருப்பேன், இப்படி தான் நான் வாழ்வேன், அப்படிப்பட்ட எதுவுமே கிடையாது. அவனே ஒரு கூடார தொழில் செஞ்சு அதையும் வச்சு தேவனுக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்.
ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவை போலவே மாறணும்னு அவன் ஆசைப்பட்டான். அநேக இடத்துல பவுல் சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். யாரை தரிக்கணும்? நம்ம ஒரு ஊழியக்காரங்க இப்படி பேசுகிறாங்கன்னா அப்படியே ஊழியக்காரங்க மாதிரியே பேசுவோம், அவங்கள மாதிரியே நடப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவரை பின்பற்றணும், அவரை தரித்து கொள்ளணும். இப்படி நம்ம அவரை மட்டும் நம்ம பார்த்து நம்ம வாழும்போது தான் நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்பார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்களும் இதெல்லாம் பெருமைக்காகலாம் சொல்லலை. அந்த 40 நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு லாஸ்ட் 40 நாள் ஜெபம் பண்ணும்போது சொன்னோம், நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பீகார் போகும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்போம். நிறைய பேர் எங்களை பரதேசி கூட சொல்லியிருக்காங்க, என்ன பரதேசி மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒல்லியாக, ஏன்னா சாப்பாடு பஞ்சம், வீட்லேயும் பிரச்சனை, எல்லா பக்கமும் பிரச்சனை தான் எங்களுக்கு. ஆனாலும் தேவன் அவருடைய கிருபையினால் விசுவாசத்துலேருந்து தளர்ந்து போக எங்களை விடவில்லை. நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், சரி பெரியவங்க பேச்சை கேட்போன்னு அப்படி எங்களை விடவும் இல்லை ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தைரியத்தையும் கொடுத்தாரு. அவருடைய கிருபையினால் விசுவாசத்தில் நிலைநிற்க உதவி செஞ்சார். இப்போ 2008 டிசம்பர் மாதம் நாங்கள் தமிழ்நாடு வந்தோம். 19ஆம் தேதி அங்கே கிளம்புனோம். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே தமிழ்நாட்டுக்கு நாங்கள் போகும்போது நாங்கள் எப்படி இருக்கணும்? குண்டாக இருக்கணும். யாரெல்லாம் எங்களை பரதேசி, உங்களுக்கு பணம் அனுப்ப துட்டு இல்லை, ஆள் இல்லை, உங்களுக்கு சாப்பாடு இல்லாதனால தான் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? புஷ்டியாக இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மையாகவே அப்படி தான் ஜெபம் பண்ணோம். நாங்கள் அப்படியெல்லாம் எதுவும் சாப்பிடவே இல்லை. நீங்கள் சாட்சியை கேட்டிருப்பீங்க. 2008 மிகவும் மிகவும் கடினமான ஒரு நாட்கள். ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையினால் தான் கடந்து அந்த நாட்கள் தூங்க முடியும். ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை, இருக்கிற இடத்துக்கு பிரச்சனை, அநேகர் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. எல்லாமே பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. 2008 நாங்கள் தமிழ்நாடு வந்திருக்கோம். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் நல்லா குண்டாயிட்டீங்க. அன்னைக்கான குண்டு தான் இன்ன வரைக்கும் குண்டாவே இருக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆமென். நம்ம ஒரு சின்ன சின்ன ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம அவருக்கு பிரியமாக இருந்து அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்து நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய சின்ன சின்ன ஜெபத்தை கூட கேட்டு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். இங்கே பவுலை அப்படி தான் பார்க்குறோம். தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து தன்னுடைய பாவத்திலிருந்த உணர்வடைய போய் தான் அவனுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா நம்ம பார்க்குறோம், பைபிள் அவன் தான் ஹீரோ. யார் ஹீரோ? பவுல் தான் ஹீரோ. ஏன்னா நிறைய ஊழியங்கள், நிறைய பைபிளில் நிறைய புத்தகம் பவுல் தான் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய பாவத்திலேருந்து ஒரு மனம் திரும்பும்படியான ஒரு உணர்வு இருந்ததுனால அவனுடைய ஜெபத்துக்கு உடனடியாக பதில் கிடைச்சது. எல்லா சபையிலும் போய் சொல்கிறாரு, நீ இந்த தப்பு செய்கிற, நீ இந்த தப்பு செய்கிறன்னு. இந்த நாள் ஊழியக்காரங்க யாரும் போய் சொல்ல முடியுமா? சபையில் நீ இந்த தப்பு செஞ்சுருக்க, இதுலேருந்து நீங்கள் மனம் திரும்பணும்னு யாரும் சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? யாரும் வரமாட்டாங்க, காணிக்க போட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதனால் ஆசீர்வாதமே சொல்லு, அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் பவுலுக்குள்ளே இருந்த இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுனால அவன் எல்லா சபையிலுமே சொல்கிறான், நீ இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்க, நீ இதுலேருந்து மனம் திரும்புன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு தைரியத்தையும் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நம்ம அவரை வெளிப்படுத்தணும். அவரை நம்ம வெளிப்படுத்தும் போது தேவன் என்ன செய்வார்? நமக்கு தைரியத்தை தருவார், ஞானத்தை தருவார். அவர் யார் மத்தியில் ஊழியம் செய்வார்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம வாசிங்க, 15 வாசிங்க. ம் ம் ஆ ம் ஆமென். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன் ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம்? புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நம்ம இந்த காலத்தில் ராஜாக்களுக்கு போய் யாரும் சொல்லுவோமா? கேட்க மாட்டா. நம்மளே அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்னு. சென்னையிலேருந்து ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க,
சிஸ்டர் நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீங்க? ஏன்னா பெரிய ஜாதி மக்கள்லாம் உங்கள் சர்ச்சுக்கு வர்றாங்களா வரலையான்னு கேட்டாங்க. வர்றாங்கக்கா அப்படின்னு சொன்னோம். அப்போ எப்படி சிஸ்டர் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க? நான் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், என்கிட்ட ஒன்றுமே இல்லை சிஸ்டர், அவங்கிட்ட கார் வச்சுருக்கான், என்கிட்ட ஒரு சொந்த இடம் கூட இல்லை, அவன் வச்சுருக்கான், அத்தனை ஏக்கரில் இடம் வச்சுருக்கான், எனக்கிட்ட நல்ல வீடு கிடையாது, அவன் வீடு அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, அதனால் அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி போய் சிஸ்டர் சுவிசேஷம் சொல்ல முடியும்? அதனால் எனக்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜோம் பண்ணுங்க, எனக்கு நல்ல வீடு வரணும், நல்ல கார் இருக்கணும், நல்ல எல்லாம் இருந்தால் தான் நான் போய் தைரியமாக சொல்ல முடியும்னு சொல்கிறாங்கம்மா. நீங்கள் எப்படிம்மா ஊழியம் செய்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னாக்கா, ஆத்துமாக்களை தர்றது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நம்ம போய் சொல்கிறதுனால யார் ரட்சிக்கப்படுவாங்களா? நம்ம ஜென்ஸோ லேடிஸோ நம்ம போய் சொல்கிறதுனால யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செஞ்சாதான் அவங்க தன்னால் சர்ச்சைக்கு வருவாங்க. நம்ம ஜெபிக்கிறதுனால அங்கே விடுதலை கிடைக்காது. கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செஞ்சாதான் அவங்க விடுதலை பெற்று திரும்ப சர்ச்சைக்கு வருவாங்க. அப்போ நாங்கள் அக்கா சொன்னோம், அக்கா ஆண்டவர் எங்களை எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஜாதிக்கு தான் செய்யணும், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்து எங்கேயுமே போகிறதில்ல அப்படின்னு சொன்னோம். அந்த அக்காவும் சொன்னாங்க, உண்மையை பைபிள்லையும் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்மளை பார்த்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அப்படி நம்ம வாழும்போது கண்டிப்பாக தேவன் ஆத்துமாக்களையும் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பண்ணி மேய்க்கிற மக்கள் மத்தியில் நாங்கள் போய் ஊழியம் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் டியூஷன் சென்டர் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். அப்போ வைக்கும்போது ஒரு பிரதர்கிட்ட நாங்கள் பேசி அவருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி, அவர் 8ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கிறதுனால, பிரதர் நீங்கள் வந்து டியூஷன் எடுங்க இவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவரும் டியூஷன் எடுத்தார். அது மூலயமா அவருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி அவர் நல்லா கர்த்தருக்குள்ளே வந்துட்டார். அந்த ஒரு மனுஷனுக்கு தான் நாங்கள் சுவிசேஷம் சொல்லியிருக்கோம், அந்த ஒரு மனுஷங்கிட்ட தான் நாங்கள் பேசியிருக்கோம், அவர் வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். அதுக்கடுத்து ஊழியெல்லாம் அவர் மூலயமா தான் ஆண்டவர் செஞ்சார். ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். அவங்களுக்கு யாரும் வேலையே கொடுக்க மாட்டாங்க அந்த ஜாதி மக்களுக்கு. ஆனால் அவருக்கு ஸ்கூலில் வேலை கிடச்சிச்சு, வாட்ச்மேனா. மாதம் 4000 ரூபாய் சம்பளம். அப்போ அவருக்குள்ளே என்னென்னா, நான் கர்த்தருக்குள்ளே வரவே தான் ஆண்டவர் என்னை உயர்த்தினார்னு அப்படி விசுவாசிச்சதுனால, இன்னொரு கிராமத்தில் ஒரு மந்திரவாதி, அவருடைய அக்கா ஹஸ்பண்டு, அவரும் ரொம்ப சோமலாமல் இருந்தோன்னே அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி 2 அக்காமார் வர்றாங்க, நீ அங்கே எங்கள் சர்ச்சுக்கு வந்தோன்னா அவங்க வந்து ஜோம் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு. யாரை? மந்திரவாதி. அவர் எத்தனையோ பண்ணி பலி செலுத்துவாராம். அப்படி பண்ணிலாம் பலி செலுத்துகிற மனுஷனை எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தார். நாங்கள் ஊன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிலாம் எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. ஹல்லேலூயா. நாங்கள் எப்போதும் போல் சாதாரணமாக ஜெபம் பண்ணோம். அன்னையிலேருந்து அந்த மந்திரவாதிக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியே அவங்க மாறி மாறி போய் தான் இந்த 20 கிராமத்துலேயும் அவங்க மத்தியில் ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமென். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, இங்கே வந்து பவுலுக்கு சொன்னார், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவன் என் நாமத்தை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மையும் அப்படி தான் தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாக. 20வது வசனத்தில் சொல்லியிருக்கு, 20வது வசனத்தில், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. அவன் வந்து இதெல்லாம் அவன் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார்? அவனுடைய கண்களை திறந்தார், அவனை ஆவியில் பலப்படுத்தினார். அதுக்கப்புறமா அவன் அசால்ட்டாலாம் ஊழியம் செய்யலை. சரி செஞ்சுக்கிடலாம், மெல்ல செஞ்சுக்கிடலாம் அப்படிலாம் யோசிக்கல. இல்லாட்டா சரி ரிலாக்ஸாக செய்யலாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு பண்ணி அப்படி மெல்ல செஞ்சுக்கலாம் அப்படிலாம் இல்லை. தாமதமின்றி, வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. நம்ம இந்த ஊழியத்தை ரொம்ப லேட்டாக சாதாரணமாக அப்படி மெல்ல அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் ரட்சணிய நாள், இதுதான் கடைசி நாள், இதுதான் ஆண்டுடைய வருகை வருகிற கடைசி நாளில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜெபத்திலையும் நல்ல கிராமங்களையும் சந்தித்து நம்ம ஊழியம் செய்யும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை ஆதாயப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் ஃபஸ்ட்டு நம்முடைய ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கணும். நம்முடைய ஜெபம் நம்முடைய பாவங்கள்ல இருந்து உணர்வடைந்து அந்த பாவத்தை நம்ம விட்டுட்டு நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு நபராய் மாறணும். இன்னும் யாரும் அல்லையிலேயே சொல்ல மாட்டேங்கிங்க. இதுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். எத்தனை பேர் நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம்?
கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்திட்டோம்னு சொன்னா மக்கள் தன்னால தேடி வருவாங்க. வருவாங்களா வரமாட்டாங்களா? எப்பா இயேசுவையே பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பெரியம்மா பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்லுவான், கிறிஸ்து நல்லவர், கிறிஸ்தவங்க கெட்டவங்க. என்ன சொல்லுவான்? கிறிஸ்து நல்லவர், அவர் நல்லவர் தான் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா கிறிஸ்தவங்க யாரு? கெட்டவங்க. ஏன் அப்படி சொல்லுவான்னா, அவன் பணம் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கிறிஸ்து பேரை சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. விசுவாசிகள் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்போது நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து மக்கள் தன்னால வருவாங்க. வருவாங்களா வரமாட்டாங்களா? உண்மையாகவே பீகாரில் நாங்கள் போய் ஊழியெல்லாம் நாங்கள் செய்யலைன்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. ஆண்டவர் போக சொன்னார், போனோம், அவ்வளோதான். ஒரு கிராமத்தை காமிச்சாரு, அந்த கிராமத்துக்கு போனோம். அங்கே செஞ்ச அநேக அற்புதங்களை பார்த்து ஜனங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் ட்ராக்ஸ் கொடுக்க மாட்டோம், பைபிள் கொடுக்க மாட்டோம் யாருக்கும். சர்ச்சுக்கு வந்து 6 மாதம் ஆகி 1 வருஷம் ஆகி தான் ஞானஸ்தானம். உடனே ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்ல மாட்டோம், பைபிள் வாசிங்கன்னு சொல்ல மாட்டோம். நீ நல்லா சர்ச்சுக்கு வா, நல்லா பிரசங்கம் கேட்டு ஆண்டவரை குறித்து நல்லா அறிஞ்சுக்கிடணும். 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஞானஸ்தானம். பைபிள் ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பைபிள் கொடுப்போம். வேறு எந்த கன்வென்ஷன் மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த மீட்டிங் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஆட்களை கொண்டு வருகிறார். அவருக்கு தெரியும் ஜனங்களை எப்படி ரட்சிக்கணும்னு. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம கர்த்தரை வெளிப்படுத்தணும். கர்த்தரை நாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது எல்லா ஜாதி மக்களும் கேட்பாங்க, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, அப்போ இவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பவுல் எங்கே போனால் தைரியமாக பேசுறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் என்னை சந்தித்தார், அவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார், அவருடைய வேலையை நான் செய்கிறேங்கிற ஒரு தைரியம் சபைகளெல்லாம் போய் பேசினான். உண்மையாகவே பீகாரில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்ன, பீகாரில் எங்கள் ஊழியத்தில் ஒரு 4 பேர் ஞானஸ்தானம் எடுத்தவங்க இருந்தாங்க. அவங்க நம்ம கிளை சர்ச்சில் அங்கே போய் கம்யூனியன் கொடுக்க நாங்கள் போவோம். கம்யூனியன் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் பயங்கர பிரச்சனை. என்னென்னா, இவங்க மாட்டு ரத்தத்தை இவங்க குடிக்க கொடுக்குறாங்க, இப்படி ஜனங்களை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஊழியக்காரர் அடுத்த வாரம் போனார். அவரை பிடிச்சி எல்லாரும் அடிச்சுட்டாங்க. அவர்கிட்ட பேசி, நீ இனிமேல் இந்த கிராமத்துக்கு வரக்கூடாது, நீ அவங்கள கூப்பிட அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அவர் எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணார், அக்கா இப்படி என்னை அடிக்கிறாங்க, நான் என்ன பண்ணேன்னு தெரியலை. ஏன்னா அவருக்கு 2 குழந்தைங்க வேறு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், பிரதர் நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த 2 சகோதரிகள் தான் என்னை அனுப்பிவிட்ருக்காங்க, அதனால் நான் இங்கே வந்திருக்கேன், என்னை விட்டுருங்க, அவங்கக்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துருங்க பிரதர் அப்படின்னு சொன்னோம். அதே போல் அவரும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் தான் சொன்னார், அக்கா அப்படி பயங்கர பிரச்சனை, என்ன நீங்களும் போக வேண்டாம் அப்படிலாம் பேசினார். ஆனால் நாங்கள் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணால் மறுநாள் திங்கக்கிழமை காலையிலையும் ஜோம் பண்ணிவிட்டு அந்த கிராமத்துக்கு போனோம். ஆண்டவரே நீங்கள் தான் கிரியை செய்யன்ட்டு போனோம். எல்லாருமே எங்களை பார்த்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. இப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நாங்கள் பீகாரில் ஸ்டார்டிங்லேயே ஊழியம் எப்படின்னா, ஒரு பேக்கில் வந்து டாஃபி சாக்லேட் வச்சுருப்போம். யாரெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட்டு அப்படி தான் கொடுப்போம். ஸ்தோத்திரம் சொல்லாட்டா கொடுக்க மாட்டோம். இப்படி தான் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் பார்த்து சில தாத்தா பாட்டி எல்லாருக்குமே நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், இப்படி கையை கொடுத்து ஸ்தோத்திரம் சொல்ல வச்சு ஒரு சாக்லேட் கொடுப்போம். இப்படி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் எல்லாருமே நாங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. அது வழக்கமாயிட்டு. அப்போ அந்த கிராமத்துக்கு போகும்போது எல்லாருமே ஸ்தோத்திரம் சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே டவுட்டு, ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு வேற போகிறோம். அப்போ நம்ம விஸ்வாசி வீட்டுக்குள்ளே போயிட்டோம். விஸ்வாசி வீடு ரொம்ப உள்ளே இருக்கும். அங்கே போனப்புறம் கேட்டோம், சிஸ்டர் என்ன நேற்று ஏதோ ரொம்ப பிரச்சனைன்னு சொன்னாங்க, அவரெல்லாம் பிடிச்சி அடிக்க வந்துட்டாங்க, அடிச்சாரெல்லாம் சொன்னாங்க, என்ன சிஸ்டர் அப்படின்னுக்கணும். ஆமாக்கா எல்லாமே நல்லது உண்மைதான், நீங்கள் வந்து கம்யூனியன் கொடுக்குறீங்களே, நீங்கள் மாட்டு ரத்தத்தை குடிக்க கொடுக்குறீங்க, ஏமாத்துறீங்கன்னு சொல்லி எல்லாரும் பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் எல்லாரும் கிராமத்துக்காரங்க பேசி முடிவெடுத்தாங்க. என்ன முடிவெடுத்தாங்க? அவங்க 2 பேர் கூடயும் கர்த்தர் இருக்கிறாரு, ஆனால் அவங்களோட சண்டை போடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட நாங்கள் பேசலாம் மாட்டோம். நிறைய ஜென்ஸுக்கிட்ட நாங்கள் ஆண்டவர் யார்கிட்ட பேச சொல்கிறாரோ அவங்கக்கிட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லாட்டா பேச மாட்டோம், சும்மா போய்கிட்டே இருப்போம். ஆனால் சிரிப்போம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் அவங்க கூட எல்லாரு கூடயும் பேசி, அவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, அதனால் அவங்களுக்கு விரோதமாக பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டோன்னு நாங்கள் எவ்வளோ ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம் தெரியுமா? இது எங்கள் சர்ச்சுக்கு பாதை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு சின்ன ஒரு 4-5 அடியில் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆனால் அந்த இடத்துல 12 அடி ரோடு இருக்குது.
நாங்களும் போட்டோம் ஒரு வாட்டி 2-3 வாட்டி அந்த பாதையை போட்டோம். சின்ன சின்ன பாதையாக போட்டு கொஞ்சம் பெரிய ரோடாக 12 அடி போட்டுட்டோம். ரோடால மண்ணை மட்டும் நிரப்பி 12 அடிக்கு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்னென்னா பயங்கர அந்த கிராமத்தில் பிரச்சனை. நாங்கள் இருக்கிற கிராமம் பயங்கர எதிர்ப்பான ஒரு கிராமம். அப்போ அன்னைக்கு நாங்கள் 3 நாளாக அந்த மண் அடித்து டிராக்டரில் மண் அடித்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் செலவாயிருக்கு. நாங்களும் சரி இப்போ ரோடு போட்டாச்சு, இதுக்கு மேலே எப்படியாவது காங்கிரீட் போட்டலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மறுநாள் 3ஆவது நாள் காலையில் என்ன ஆச்சுன்னா, அந்த கிராமத்தில் உள்ள எல்லா ஆண்களும் குடும்பத்துக்கு ஒருத்தர், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்போது குடும்பத்துக்கு ஒருத்தவங்க வரணும்னு சொல்லி வச்சாங்களோ அதே போல் குடும்பத்துக்கு ஒருத்தர்னு சொல்லி 200க்கும் மேற்பட்ட ஆண்கள் ஈட்டியோட ஒரு பெரிய கம்பு வேற வச்சுருந்தாங்க, மம்முட்டி, இதெல்லாம் வச்சுட்டு சண்டை போட வந்து நிற்கிறாங்க. நாங்கள் போட்ட ரோட்டெல்லாம் வெட்டி 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 உள்ள மண்ணை கடங்கில் போட்டாங்க. ஃபுல்லாக 12 அடி போட்டதில் 2 அடியை மட்டும் விட்டுட்டாங்க. மற்ற 10 அடியை வெட்டி மண்ணெல்லாம் போட்டு வீசிட்டாங்க. லாஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மண் போட்டிருந்தோம், அந்த மண்ணையும் வெட்ட வந்தாங்க. கொஞ்சம் வெட்டிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இறங்குனாலே கடங்கில் இறங்குற மாதிரி இருந்துச்சு. அப்போது அண்ணாலக்கா சொன்னாங்க, அண்ணா இந்த மண்ணையா வெட்டுறீங்க, இது வந்து நாங்கள் அப்புறம் எப்படி இறங்க முடியும் அப்படின்னு சொன்னான். சொன்னதுக்கப்புறம் அந்த பிரதர் சொன்னார், இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா வெட்டி கொன்றுவேன் அப்படின்னாரு. இது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பீகார் போனது இப்படிலாம் யாரும் எங்ககிட்ட பேசினதே கிடையாது. ஆண்டோடைய கிருபையினால் யாருமே நீன்னு கூட சொல்ல தேவன் இதுவரைக்கும் வைக்கலை. ஹல்லேலூயா. அப்படிதான் அற்புதமாக நடத்தினாரு. இந்த வார்த்தையை சொன்னதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கதவை பூட்டிட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டோம். சரி தேவனுக்கு சித்தனா பாதை வரும், இல்லாட்டா பாதை வராது. ஆமென். ஹல்லேலூயா. விட்டுட்டு நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா மறுநாள் அவங்க அப்பா 40,000 ரூபாய் பென்ஷன் வாங்கினாரு. அவர் இறந்து போயிட்டார். மறே நாள் இறந்து போயிட்டார். அதுக்கு அடுத்து 8ஆவது நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து 3ஆவது நாள் அவர் 18 வருஷமாக கழித்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையும் இறந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் 15 நாளைக்குள்ள ஒரு 16-17 பேர் அந்த கிராமத்தில் இறந்து போயிட்டாங்க. அங்கே இறந்து போனதுக்கு அப்புறமா 11ஆவது நாள் எல்லாரும் கிராமத்துக்கே சாப்பாடு போடுவாங்க. இப்போ இவ்வளோ இறப்புகள் யார் எப்படி சாப்பாடு போடணும் எல்லாம் பிரச்சனை. அதுக்கப்புறம் கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்தாங்களாம். எல்லாம் மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து நல்லது தானே செஞ்சாங்க, ஒரு தீமையும் செய்யலை. நம்ம ஆனால் அவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டோம். ஒன்று ரோடு போகிறதுக்கு முன்னுக்கிட்டே நம்ம அவங்ககிட்ட போய் பேசி தடை பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி போட்ட தப்பு தானேன்னு எல்லாருமே பேசி அவங்க முடிவு எடுத்தாங்களாம். அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இனிமேல் நீங்கள் யாரும் சண்டை போடக்கூடாது, நம்ம யாரும் அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது, அவங்க ரோடு போட்டால் போடட்டும்னு முடிவு எடுத்தாங்களாம். அதுக்கப்புறமா மரணம் நின்றுச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் இப்போவும் வந்தீங்கன்னா அங்கே உள்ள தம்பிமாரே சாட்சி சொல்லுவாங்க. ஆமென். ஏன்னா நம்ம இப்போ சிலவங்க நினைப்போம், ஒரு சிலர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, நீங்கள் வந்து லேடிஸாக இருக்கீங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம லேடிஸாக இருந்தாலும் நம்ம கர்த்தருக்கு சொந்தமானவங்க. எந்த போலீஸ்காரோட உதவியோடு நம்ம வாழணும்னு சொன்னால் அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. அதுக்கு பேர் விசுவாசமா? பவுல் எல்லா பக்கம் போய் சுவிசேஷம் சொன்னார், பிடிச்சி ஜெயிலில் போட்டார், யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டார், எனக்கு உதவி செய்வாங்கப்பா, எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க. நோ. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அவரையே சார்ந்து இருக்கும்போது, அவரையே நம்ம விசுவாசிச்சு இருக்கும்போது, அவரையே நம்ம வெளிக்காட்டி வாழும்போது, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். கர்த்தர் நமக்கு தெரியாது, ஒரு கூட்ட சேனையை நமக்கு முன்னும் பின்னும் வச்சு தான் நம்மளை அவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளால் அதை உணர முடியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும், இது என்னுடைய மக, இவளுக்காக நான் ஒரு கூட்ட சேனையை வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரியும். இதை நம்ம உணர்ந்து வாழ்ந்தோன்னு வைங்களேன், நம்ம யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொன்னாங்க, எங்கள் ஊழியக்கார் இப்போ உடன் ஊழியர்களாக இருக்காங்க, 5 நபரை அந்த கிராமத்துலேருந்து கர்த்தர் கொடுத்தார். இந்த கிரிக்கெட் விளையாண்ட சொன்னாங்களாக்கா, 5 நபர் ஊழியம் செய்கிறாங்க. அதில் 2 பேரும் முழு நேர ஊழியமாக செஞ்சுருக்காங்க, மற்றவங்களாம் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் வந்து என்ன சொன்னாங்க, உங்கள் வீட்டிலே வந்து சாப்பிட்டுட்டு இப்படி பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போங்க. இல்லை எங்களுக்கு தெரியும் ஆட்கள், நம்ம பேசலாம், எம்எல்ஏட்ட போகலாம், அங்கே போகலாம் இங்கே போகலான்னு. அவங்கக்கிட்ட சொன்னோம், எங்கேயும் போகணும்னு எங்களுக்கு ஆண்டவர் சொல்லலை. ஹல்லேலூயா. எங்களை கொண்டு வந்தவர் ஆண்டவர் தான். இந்த பீகாரில் இருக்க சொன்னவர் ஆண்டவர் தான். இம்மட்டுமா நடத்தினவர் ஆண்டவர் தான். இனிமேலும் நடத்த போகிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. இதை சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பேர் சொன்னாங்க, அக்காமார் பயப்படுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக. நாங்கள் பயப்படலை, ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்படும்.
ஆண்டவர் வெட்கப்படுவார், என் பிள்ளைக்கு என் மேலே விசுவாசம் இல்லை, அவ பாரு அங்கே போயிட்டா அப்படின்னு. ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் அப்படி அற்புதங்களை செய்தார். நம்முடைய தேவனால எல்லாம் கூடும். நம்முடைய ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். ஒரு மாற்றமே இல்லாமல் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தா நம்ம ஆவியில பலப்பட முடியாது, நம்முடைய கண்கள் திறக்கப்படாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை குறித்து தெரியும், ஆனாலும் ஒரு குருடர்களை போலதான் இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இவனை பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்களா கூட இருக்கலாம், ஆனா கண் மறைக்கப்பட்டவங்களா நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவருடைய கண்கள் திறக்கப்படலை. அவர்களுடைய கண்களையும் திறக்கப்படும்படியாதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். யாரை வெளிப்படுத்தணும்? நம்மளை எப்போதுமே நம்ம வெளிப்படுத்த நம்ம ஆசைப்படவே கூடாது. நம்மளை காண்கிறவர்கள் நமக்குள்ளா இருக்கிற தேவனை காண வேண்டும். இப்படி பவுல் அவனுடைய ஜெபத்துல மாறினதுனால அவன் அநேகருக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய், தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய், தேவனுக்கு பிரியமானபடி ஊழியம் செய்கிற ஒரு நபராய் நாம் வேதத்தில் பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பவுலுக்கு மட்டும் செய்வாரா? நமக்கு செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். ஹல்லேலூயா. பவுலுக்கு தான் செய்வாரு, அவங்களுக்கு தான் செய்வாரு, நமக்கு செய்ய மாட்டார்னு இல்லை. நம்மளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ்ந்தோன்னு சொன்னால் நமக்கும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் விபிஎஸ் எடுத்தோம். ஏன்னா இந்த சாட்சியை நாங்கள் எல்லா இடத்துலையும் போனால் சொல்லுவோம். ஏன்னா கர்த்தர் எப்படிலாம் நமக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். விபிஎஸ் எடுக்கும்போது ஒரு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் வச்சு தான் நடத்தினோம். 250க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க வந்திருந்தாங்க. ஆனால் டீச்சர் நாங்கள் 2 பேர் தான். ஏன்னா அந்த நாட்களில் எங்களுக்கு யாருமே கிடையாது, எந்த நபரையும் தெரியாது, புதுசாக ஒரு இடத்துல நடத்துகிறோம். நாங்கள் ஊழியம் செஞ்ச அனுபவமும் கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் இதை நாங்கள் சொல்லிக் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். 4 நாள் மிகவும் அருமையாக அந்த விபிஎஸ் நடந்து முடிஞ்சிச்சு. 5ஆவது நாள் என்னென்னா, நாங்கள் 2 பேரும் ஒரு சைக்கிளில் தான் போகிறோம். சைக்கிளில் போகும்போது அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியாதபடி நிறைய ஆண்கள் குடிச்சிட்டு ரோட்டில் மறித்து நின்னாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறா, நீ வேற மதத்தை வெளிநாட்டு கடவுளை எங்கள் ஊருக்குள்ளே கொண்டு வர, நீங்கள் வேற மதம், நாங்கள் வேற மதம். ஹல்லேலூயா. இப்படி சொல்லி நிறைய பேசிக்கிட்டே இருந்தான். அப்போ எங்களுக்குள்ள என்னன்னா, ஒருத்தர் ஜெபம் பண்ணா ஒருத்தர் பேசணும். 2 பேரும் சேர்ந்து பேச மாட்டோம். எப்போதுமே ஒருத்தர் பேசினா ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதிகமாக அக்கா தான் பேசுவாங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே இவங்க இப்படி தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆவியானவர் சொன்னார், நீ பேசுறது எனக்கு புரியலைன்னு சொல்லுன்னு சொன்னார். அப்போ எனக்குள்ள ஒரு பயமும் இருந்துச்சு, ஆனாலும் சொல்லிட்டேன். அண்ணா நீங்கள் பேசுறது எனக்கு புரியலைண்ணே அப்படின்னு சொன்னேன். என்ன நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அரட்டிக்கிட்டு. அப்போ சொன்னேன், ஆமாண்ணா நீங்கள் பேசுறது புரியலைண்ணே அப்படின்னு சொன்னேன்னு அவங்க சொன்னாங்க, நான் பேசுறதே உங்களுக்கு புரியலைன்னா நீ இப்போ எந்த மதத்தை மாற்ற போற, போ 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 அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. அப்படி அன்னைக்கு போய் ஊழியத்தை நல்லா செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சார். இப்போ 6ஆவது நாள் விபிஎஸ்க்கு போகணும். இப்போ என்னென்னா 6ஆவது நாள் நாங்கள் நிறைய கிஃப்ட்டு பிஸ்கட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கோம். எடுத்துகிட்டு போகும்போது ஸ்கூல் பூட்டி இருக்கு, பிள்ளைங்கள்லாம் வெளியில் நிற்கிறாங்க. அப்போ என்னாச்சுடா, ஏன் நீங்கள் உள்ளே போகலை, சாவி ஏன் ஸ்கூலில் திறக்கலை அப்படின்னு கேட்டால், இல்லைக்கா நைட்டு கிராமத்தில் ரொம்ப சண்டை போட்டாங்க, உங்ககிட்ட பேச முடியாதான், அதனால அந்த தாத்தாட்ட பேசி நீ சாவி கொடுக்க போய் தான் அவங்க மதத்தை மாற்றுறாங்க, அதனால் நீ சாவி கொடுத்தனா உன்னை கிராமத்தை விட்டு விளக்கிடுவோன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அந்த தாத்தா சாவி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டம். என்னென்னா ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நேற்றைய தினத்தில் நீங்கள் அற்புதம் செஞ்சீங்க, இன்றைக்கும் அற்புதம் செய்யுங்க. ஏன்னா திரும்ப இவ்வளோ கிஃப்ட் இவ்வளோ ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. பிள்ளைங்கள்லாம் வேறு டான்ஸ் ஆடுறதுக்கு நல்லா மேக்கப் பண்ணி நல்லா அழகாக நிற்கிறாங்க, ஏசப்பா நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், உன் கையில் உள்ள ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொண்டு அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு. 20 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு, அதை கொடுக்க முடியுமா? கொடுக்க தான் செய்யணும், நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த நாட்கள் எங்களுக்கு ரொம்ப பயம். எப்படி ஆண்டவரே, அவருக்கு 5 ஏக்கரில் இடம் இருக்குது, ஸ்கூலுக்கு ஃப்ரீயாக இடம் கொடுத்துருக்குறாரு, அவர் வீடே அவ்வளோ பெரிய மாளிகை மாதிரி இருக்கும், அவர் 20 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டுக்காக இருப்பார்? அவ்வளோ வகையாக சாப்பிட்ற அந்த மக்கள்
எனக்கு ஆனால் ஆண்டவர்கிட்ட நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். நாங்கள் 2 பேரும் பேசினா, அக்கா ஆண்டவர் வந்து பிஸ்கட் பாக்கெட்டை கொடுக்க சொல்கிறாரு, எப்படிக்கா அப்படி கொடுக்க முடியும்? நாங்கள் பேச சரி சரி இன்னும் நம்ம யோசிப்போம், ஜோமனும் இப்போ போக வேண்டாம் அப்படின்னு. சில நேரங்கள் நமக்குள்ளேயே சந்தேகமாயிருது, ஆண்டவர் தான் பேசுகிறாரா இல்லை நம்மளா யோசிக்கிறோமான்னு. திரும்பவும் ஆவியானவர் சொன்னார், நான் சொல்கிறத செய்யின்னு பிஸ்கட் பாக்கெட்டை கொண்டு கொடு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு பயத்தோட ஹேண்ட்பேக்லேயே அந்த பிஸ்கட் பாக்கெட்டை வச்சுட்டு அந்த அங்கிள் வீட்டுக்கு போய், அங்கிள் இந்தாங்க அப்படின்னு சொல்லி பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்தோம். கொடுத்த உடனே அவர் சொன்னார், எப்பா சாவி எடுத்து கொடுப்பா. ஹல்லேலூயா. உங்கள் பையன்ட்ட சாவி எடுத்து கொடுப்பா அக்காமா இருக்கு அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு என்னடா ஒரு பிஸ்கட் பாக்கெட் இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வந்து அன்னைக்கு விபிஎஸ் ப்ரோக்ராமை நடத்தினோம். யாரெல்லாம் பிரச்சனை பண்ணானோ அவள் எல்லாரையும் ஸ்டேஜில் உட்கார வச்சோம். அண்ணன் நீங்களே வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுங்க. ஹல்லேலூயா. உண்மையாகவே அந்த கிராமத்தில் 12 குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நம்ம யோசிப்போம் இது எப்படி நடக்கும் அப்படின்னு. ஆனால் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கை மாறணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் வாழ்க்கையே மாறாமல் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே, நீங்கள் ஆவுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெபிக்கலனாலும் உங்களுடைய உள்ளத்தை தான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி நீங்கள் பேசினாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏற்றுக்கிடுவாரா ஏற்றுக்கிட மாட்டாரா? எங்களுக்கு ஊழியம் செஞ்ச அனுபவம் கிடையாது. இங்கே நாங்கள் சண்டே ஸ்கூல் போனது கிடையாது, விபிஎஸ் போனது கிடையாது, யூத் மீட்டிங்கு போனது கிடையாது, இந்த மாதிரி கூட்டங்களில் கலந்துக்கிட்டது கிடையாது, தொடர்ந்து என் சர்ச்சுக்கு கூட போனது கிடையாது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஊழியம் செஞ்சோம். ஆனால் அதெல்லாமே ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டார். ஹல்லேலூயா. அங்கீகரிச்சதுனால தான் இத்தனை ஆத்மாக்களை கொடுத்துருக்கிறாரு, இத்தனை சபைகளை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். சகலத்தையும் உருவாக்கின தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் பார்க்குற ஒன்றே ஒன்று, ஜெபிக்க நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கா மாறலையா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனை வெளிப்படுத்துகிறோமா வெளிப்படுத்தலையா, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா படியலையா. அதுக்கடுத்து பவுலுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீ எப்படிப்பட்ட பாடுபட வேண்டும் என்று. 16 அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இந்த வார்த்தை கேட்டபடி யாரும் ஊழியம் செய்வோம்மா? உனக்கு எவ்வளோ பாடு இருக்கு, இப்போ இரு, நீ ஊழியத்தை செய்யும், நீ பட வேண்டிய பாட நீ பாரு சொன்னால் யாரெல்லாம் செய்வோம்? செய்ய மாட்டோம். இப்போ நாங்களே பீகார் பண்ணால் கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார், அதனால தான் போனோம். நீ பீகார் போடி அங்கே பட வேண்டிய பாட பாருன்னு சொன்னால் நாங்கள் போவோம்மா? தெரியல. ஹல்லேலூயா. நான் கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன் நீ போன்னு சொன்னதுனால நாங்கள் போனோம். ஆண்டோடைய கிருபையினால ஆண்டவர் எங்களை வழி நடத்தினார், விசுவாசத்தில் நிலை நிற்க உதவி செஞ்சார், எல்லாமே அவர் தான் செஞ்சார். ஆனால் பவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ பட வேண்டிய பாட நான் உனக்கு நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆனால் எல்லாவற்றையும் கேட்டு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து கர்த்தர்க்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தான். இப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். இப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறவருடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் எதை பார்க்குறாரு? உள்ளத்தை பார்க்குறாரு. ஒருவேளை நம்ம வெளி தோற்றத்தில் அநேகருக்கு ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு நபரா, பார்க்கறதுக்கு அழகா இல்லை, இப்படி இருக்காங்க, இவங்களால என்ன செய்ய முடியும்னு அப்படி மனுஷங்க யோசிக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளம் மட்டும் அழகாக இருந்துச்சுன்னா, இந்த உள்ளம் மட்டும் கர்த்தருக்கு அர்ப்பணித்த உள்ளமாக இருந்துச்சுன்னா, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீது வாழ்க்கையில் செஞ்சார், நம்ம வாழ்க்கையிலையும் செய்வார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 நாளாகமம் 7:14. வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் கிறிஸ்தவன் 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 சொல்லிட்டு நீ ஜெபிக்கிறதுனால இல்ல,
தங்களை முதலாவது தாழ்த்தணும். ஜெபிக்கிற நம்ம, கிறிஸ்துவை சுமக்கிற நம்ம, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நம்ம, கிறிஸ்துவை அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிற நாம ஃபர்ஸ்ட் தங்களை தாங்களை தாழ்த்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தாழ்த்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. நமக்குள்ள எந்த ஒரு பாவமும் இல்லாதபடி தேவனுடைய வருகையில அவர் விரும்புகிற பரிசுத்தவாட்டியாய், அவர் விரும்புகிற ஒரு மனவாளியை நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஜெபமும் இந்த பூமியில் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஏதோ எனக்கு நல்லா ஜெபிக்க தெரியும், எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு புத்தி இருக்குது, அதனால் நான் ஜெபிக்கிறேன், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், அதுக்கெல்லாம் பதில் தருகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஏன்னா அவர் சிலையிலையோ மண்ணிலையோ கல்லுலையோ ஒரு ரூமுக்குள்ளேயோ இருக்கிற கர்த்தர் கிடையாது. நம்ம உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் வாழுகிற தேவன். நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பேசுறோம், எப்படி நடக்கிறோம், எல்லாவற்றையும் உற்று கவனிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்மளை தாழ்த்தி நம்ம கிட்ட குறைகள் இருக்குமானால் அதுல இருந்து மனம் திரும்பி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்ம வாழ்கிற ஊருக்கு ஒரு சேமத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஜெபிக்கிற நேரத்தை விட நம்ம மனம் திரும்பி நம்ம ஜெபிக்கும் போது 10 நிமிஷம் கூட நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆனா மனம் திரும்பி உணர்வடைந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் 100 மடங்கு பதில் தருவார். ஈசாக்கு விதை விதைத்தான். எப்போ? பஞ்ச காலத்துல தான் விதை விதைத்தான். ஆனா விசுவாசம் அவனுக்கு 100 மடங்கு இருந்தது. நான் எங்க விதைத்தாலும் பதில் தருகிறவர் அவரு தான், விளைய செய்கிறவர் அவரு தான். அவன் தண்ணியை பார்க்கல, மழையை பார்க்கல, நிலத்தை பார்க்கல, எதையும் பார்க்கல, கர்த்தரை மட்டும் பார்த்தான். அதனால தான் விதைக்க முடிஞ்சிச்சு. நம்ம யாரெல்லாம் பார்ப்போம், அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன செஞ்சிருவாங்க, நான் இப்படி பண்ணா என்ன ஆகும், எல்லாத்தையுமே யோசிக்கிறதுனால சில நேரங்களில் நம்முடைய அந்த பாவங்கள் கூட நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தர முடியாமல் இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இந்த வசனத்தின்படி பவுலுடைய ஜெபம் அவனுடைய முழு ஊழியத்திற்கும் அந்த ஜெபம் தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. அந்த அர்ப்பணிப்பின் ஜெபம், மனம் திரும்புதலின் ஜெபம், அந்த பாவங்களை உணர்வடைந்து அவன் ஜெபித்த ஜெபம் வாழ்நாள் எல்லாம் கர்த்தருக்காக ஓடினான். சபைகள் தோறும் போய் அவங்களுடைய பாவங்களை குச்சி சாட்டி பிரசங்கம் பண்ற அளவுக்கு ஒரு தைரியம், வேதத்தை தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு ஞானத்தை தேவன் பவுலுக்கு கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி ஜனங்களை ஏமாத்துறோம். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை அறிகிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுகிறவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். பாவத்தையிலிருந்து உணர்வடைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? எங்க குடும்பங்கள்ல இருந்து இயேசுவை நீ ஏற்றுக்கிட்ட இங்க இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, குடும்பம் தேவையில்ல, பெற்றோர் தேவையில்ல, கர்த்தர் தான் தேவை. கர்த்தர் மட்டும் எங்களுக்கு போதுன்னு போனதுனால தேவன் பீகார்ல அநேக குடும்பங்களை கொடுத்தார். திருமணம் ஆகிட்டு போங்க, அதான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப அநேக குடும்பங்களை, சகோதர சகோதரிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். யாரையுமே தெரியாம போனோம், இப்ப எங்க கூட இருக்க ஒரு கூட்ட ஜனத்தை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு உதவி செய்யும்படியா, எங்களோடு கூட இருக்கும்படியா எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எந்த குடும்பத்தார் எங்களை வெறுத்து தள்ளினார்களோ அவர்கள் எல்லாம் தேவனை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். என்னுடைய கடைசி தம்பி இங்க முரட்டாட்டமானவனாய், குடிகாரவனாய், ரவுடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். எங்க அம்மா பீகாருக்கு நீ அங்க கூட்டிட்டு போ, மொழி தெரியாது, அதனால நல்லாவான் சரியாவான்னு சொன்னாங்க. பீகார்ல கர்த்தர் செஞ்ச அற்புதங்களை பார்த்து அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இப்போ பைபிள் காலேஜ் படிச்சுட்டு டெல்லியில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்மளால முடியாது. குடும்பத்துக்காக கர்த்தரை பின்னாடி வைக்காதீங்க. நம்முடைய ஜெபங்கள் இது கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவங்களா இருக்கலாம். நம்ம முற்றிலுமாய் கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிச்சுட்டேன்னு சொன்னா அவரை போல நான் வாழணும்பா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாரும். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் உங்களை காட்டணும் ஆண்டவரே, நான் உங்களை காமிக்கணும்பா.
நான் உங்களை காமிக்கணும்ப்பா. நான் ஒரு தாழ்மை உள்ளவர்களா ஆண்டவரே, பாவத்திலிருந்து மனம் திரும்பினவர்களா இருக்கணும்பா. சொல்லுங்க ஆண்டவரே, நான் பாவியா அப்படி சமூகத்தில் இருக்க கூடாது. ஒருவேளை நான் செய்த காரியம் எல்லாம் சரியானதுதான் என்று சொல்லி நான் தன்னைத்தானே ஏமாற்றுகிறவளா இருக்க கூடாது. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். சொல்லுங்க பிரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணுமே, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணுமே. ஜெபத்துல உட்கார்ற ஒரு நிமிஷம் கூட அது வீணாய் போவதில்லை. ஆனா பாவத்தோடு உட்காரும்போது அந்த நேரங்கள் எல்லாம் வேஸ்ட். தன்னை அர்ப்பணித்து முழுமையுமாய் தன்னை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படலையா, நீங்க கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் உங்க நாமத்தை மையமைப்படுத்துவேன், நான் உங்க நாமத்தை மையமைப்படுத்துவேன். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. சாப்பாடு இல்லை, கர்த்தர் சாப்பாடு கொடுத்தார். ஆடைகள் இல்லை, கர்த்தரே ஆடைகள் கொடுத்தார். எங்களுடைய குடும்பத்தார் இல்லை, ஒரு இருக்கிறதுக்கு இடம் கூட கிடையாது. ஆனா இந்த நாட்கள்ல கர்த்தர் இருக்கிறதுக்கு நல்ல வீட்டை கொடுத்தார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். சகலத்தையும் நேர்த்தியாய் அதன் காலத்திலே செய்கிற தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே என்னுடைய ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிங்க. நான் ஜெபிக்கிறேன்னா மனம் திரும்பி என்னை தாழ்த்தி பவுலை போல ஜெபித்து, பவுலை போல அநேகருடைய கண்களை திறக்கிற மகனாய் என்னை பயன்படுத்துன்னு சொல்லுங்க. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அநேகரை மாற்றும். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்.